அப்போ உடலில் ஒரு மாற்றம் இருக்கும். ஆனால் தியானம் பண்ணாதப்ப அந்த மாற்றம் இருக்காது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா 25 நிமிஷம் ஒருக்கா அது ஓடிருச்சான்னு உட்காந்து போய் பார்த்துக்குவேன். இப்படி ஒரு நாளைக்கு வந்து நான் தியானத்துக்கான உட்கார்ந்த நேரங்கள் வந்து கம்மி. அது இருக்கான்னு செக் பண்ணது ஒரு நாளைக்கு 20 தடவை உட்காருவேன். அந்த 3 ஆண்டுகளுக்கும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் சோறு போட்டதே அவங்க தான். அப்போ மனம் இல்லாத ஒரு அனுபவம் எப்படி ஒருத்தருக்கு இருக்கும் அப்படிங்கலாம் எனக்கு சத்தியமாக தெரியாது. ஆனால் நான் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறேன், பெரிய ஒரு செயல்பாடுகளில் இருக்கிறேன். ஆனால் அந்த மாதிரி சூழல்கள் வந்து எனக்கு தெரியலை. இப்போ எனக்கு இங்கே இருக்கிறத நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, நான் ஒரு 40-50% தான் நான் வந்து இதோடைய செயல்பாடுகளில் நான் பணி செய்கிறேன். ஆனால் நான் அங்கே என்னோட அறையில் இருக்கும்போது நான் 100% அதை நான் வந்து பார்க்குறேன். கன்சீவ் ஆகி வெளியில் வந்து குழந்தை வெளியில் வர்ற டைம், உங்கள் வளகாப்பு, இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு முக்கியமான நிறைய பேர் கேட்டிங்கன்னா அந்த நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் ரசிச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதை வந்து என்னைக்காவது ஒரு 1/2 hour உட்காந்து பார்த்தீங்கன்னா கூட அது பயங்கர ஸ்லகாச்சு ரசிச்சிருவீங்க. அது துன்பமாக கூட இருந்திருக்கும், ஆனால் அது ஒரு மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு தருணங்கள் வந்து இந்த தியானத்தோட சேஞ்சும் இருக்கும். நான் பல ஆண்டுகள் செய்த பணிக்கு ஒரு பெரிய பரிணாமத்தை நம்ம வந்து பார்க்கறதுக்கும், அதோட அது ஒருத்தர் நான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டே இருந்தேன், அவர் வந்துட்டார், அவரோட நான் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எவரை தேடிக்கிட்டு இருந்தோமோ அவர் வந்துட்டார். அவங்களுடைய சொந்த அனுபவத்தை வந்து இந்த மாதிரி பேசினதே கிடையாது. யாரோ அவங்க சீடர்கள் வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் அவங்க சாமி அவர் கூட இருக்கும்போது என்னென்னலாம் சாமி பண்ணார், என்னென்னலாம் பேசினார்னு குறிப்பெடுத்து எழுதியிருக்காங்க. அப்போ அவர் சொல்லப்பட்டிருக்கிற சில வாக்கியங்கள், சில வார்த்தைகள், சில விஷயங்கள் அவரே கூட கிறுக்கி வச்சிருப்பார். அதெல்லாம் கூட எழுதி வச்சிருக்காங்க, அதெல்லாம் கோர்த்துருக்குறாங்க. ஆனால் இந்த மாதிரி நான் அனுபவத்தை பெற்றிருக்கிறேன், இந்த மாதிரி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என் லைஃப்லுங்கிறத ரொம்ப ரொம்ப ரேரு. எனக்குள்ள தனிமைப்படுத்திக்கணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கிறேன். எனக்குள்ள பேசவே கூடாது, சில நேரத்தில் அப்படியே விட்டுறணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதனால தான் சில நாட்களோ கூட காணொலியை கூட நிறுத்தியிருக்கேன். வியாழன் கோளே வெள்ளியாக மாறினா எப்படி இருக்கும்? இதுதான் எனக்கு காசியில் நடந்த அனுபவம். ஒரு அலைவரிசைனா, ஒரு தீவிரம்னா ஆற்றம், ஒரு ஆற்றல், ஒரு மயக்கம், இதில் வச்சு என்னை கண்டுபிடிக்கிறதுலாம் கிடையாது. நான் என்டேரியா வேறு மாதிரி ஒரு கதாபாத்திரமாகவே மாறி இருப்பேங்க. அப்போ அங்கே ஒரு அறையை எடுத்து தங்கிட்டேன். கூட இருந்தவங்கட்டலாம் இன்னைக்கு போகணும், எதுவுமே பேசாதீங்க, நீங்களே பேசக்கூடாது. ஆனால் அந்த அறையில் நாங்கள் ஒரு 3 பேர் இருந்தோம். நான் உண்மையான மௌனங்கிறத அப்போ தான் பார்த்தேன். இரவு வருது, காணொலி வருது இல்லை, இப்போ பேசிடலாம் முன்னாடியே வச்சுருக்கோம், நிறைய கட் பண்ணி போடுறோம். அப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா 6 மணிக்கு நைட்டு 8 மணிக்கு வர போகிற காணொலியை நைட்டு 6 மணி 6:30க்கு தான் பேசுவேன். உடலில் குடல் சார்ந்து, வாய் சார்ந்து, தொண்டை சார்ந்து, கீழே எல்லாம் மலவாசல் சார்ந்து எல்லா துன்பங்களையும் நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஜூலைலேருந்து தான் என்னோட உணவே மாறி இருக்கு, ஜூன்லேருந்து. அதுக்கு முன்னாடி உங்களுடைய ரெகுலர், நீங்கள் என்ன ஒரு ரெகுலராக ஒரு தியானம் பண்ணாத சாதாரண மனிதன் என்ன உணவு எடுத்துக்கோனா அதே உணவு தான் நான். நீ வந்து செய்கிற வேலை ஆசையாக எதை வேணாலும் செஞ்சுக்க, தியானத்தையே கடவுளையே ஆசையாக செய்ய முடியாது, செஞ்சால் தோற்றுருவேன். 1. 2வது, இந்த 3 நாளில் 4 நாளில் சித்தராயிருவேன், உனக்குள்ள ஒன்று நடக்குதுல்ல, அதெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு பெரிய அனுபவம் கிடச்சிச்சு அப்படின்லாம் அங்கே விவாதிக்க வேண்டலாம். அங்கே கேட்கவே மாட்டான், கேர் பண்ண மாட்டாங்க. சூட்சமத்தில் இருக்கிறது தியானத்துக்குன்னு பிரத்யேகமான டைம்லாம் வந்து பிரபஞ்சத்தில் 3லேருந்து 6ன்னு நம்ம சொல்கிறோம்ல, நீ வந்து எல்லா நேரமும் பிரபஞ்சத்தோட நேரமாக மாற்றுறதுக்கு உன்னால் முடியும். ஆசைப்படுங்க. ஆசையை கொளுத்துறது என்னோட வேலை, ஆசைப்படுறது உங்களோட வேலை. ஆமாம். இப்போ வந்து அந்த பொதுவாக இதெல்லாம் விவாதிக்கப்படணும் எனக்கு சொல்லியிருக்கிறதுனால நான் விவாதிக்கிறேன். இது வந்து எப்படி புரிதல் மக்களுக்குள்ளே ஏற்படும் அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் மக்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதலை ஏற்படுங்கிற நம்பிக்கையில் தான் சொல்கிறேன். ராமகிருஷ்ணர் வந்து அவருடைய அனுபவம் வந்து வெவ்வேறு ஒரு விதமான அனுபவம் தான். ஆனால் ஒரு சிறந்த ஒரு 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 ஆளுமை உள்ள ஒரு சிறந்த அந்த இறை வடிவத்தில் உள்ளவர் அவர் வந்து எதற்குமே தன்னை வந்து
இது இது இந்த இந்த அனுபவத்தை நீங்கள் பெறலாம், நீங்கள் அங்கே மேலே போகிறீங்களா, இல்லை இந்த அனுபவத்தை பெறலாம் கீழே வர்றீங்களான்னா கூட நான் மேலேயும் போகிறேன் கீழேயும் வர்றேன். அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஒரு தூய்மையான ஒருத்தர் ராமகிருஷ்ணர். அந்த மாதிரி ஒருத்தர் பிரபஞ்சமே ரொம்ப அவரை ரொம்ப வியர்ப்பாக பார்க்கக்கூடியவர். ஆனால் அவர் அடைந்த நிலை வேற. நான் சொல்லும்போது நேற்று கூட அந்த வெட்டவெளி தன்மையில் வெட்டவெளி அந்த அனுபவம் அப்படின்னு சொல்லும்போது கூட அந்த வெட்டவெளி அந்த அனுபவத்தை அவர் பெறலை. அவர் வணங்கின அவரை வழி நடத்தின காளி வெட்டவெளியா இருந்துச்சு. அப்ப காளி அந்த வெட்டவெளி தன்மையில இருந்ததுனால இவர் ஆன்மாவிலிருந்து பெரிய ஆன்மாவிலேயே பெரிய ஒரு எக்ஸ்பர்ட்டாக இவர் செயல்பட்ட ஒரு பெரிய, சொல்லப்போனா ஆன்மீக உலகத்துல ஒரு மாவீரனாக திகழக்கூடிய ஒரு, அது மாதிரி பிரபஞ்சத்தோடைய பிடித்தது என்னன்னா அந்த அனுபவம் பெற்று கூட ஆசை அந்த இன்னொரு அனுபவம் அந்த அனுபவம் இந்த அனுபவம்னு இல்லாத ஒருத்தர் ராமகிருஷ்ணர். அதே மாதிரி தான் விவேகானந்தரும் அதே மாதிரி விஷயம்தான். அப்போ இந்த ஆன்மாவில் இருக்கிறவங்களுடைய செயல்பாடுகளும் வெட்டவெளியில் இருக்கிற செயல்பாடுகளும் ரொம்ப வேற வடிவத்தில் இருக்கு. அப்போ அந்த ஆன்மாவில் இருக்கிற வடிவத்தில் இருக்க என்னன்னா நகரங்களில் ரொம்ப பிரபலமாக சுற்றி தெரிந்து நகரங்களில் ரொம்ப மக்கள்கிட்ட ரொம்ப நிறைய விஷயங்களை அதிசயங்களை பண்ணி பேர் புகழோட அவங்க போய் ஒரு வீட்டில் போய் அடைஞ்சிருவாங்க. ஒரு வீட்டில் எப்படின்னா சமாதி ஆயிடுவாங்க. இது ஆன்மாக்கள்ல இருக்கிற இந்தியாவில் இருக்கிற எல்லா மகான்களையும் நீங்கள் நிறைய பேர் கும்பிட்றத கொண்டாடுற ஆட்கள் எல்லாம் தான் அப்படிதான். திருவண்ணாமலையில் இருக்கிறவங்களும் அப்படிதான். ஆனால் அந்த வெட்டவெளிங்கிறது என்னன்னா மரத்தடிங்கிறாங்க. இப்போ அதனால தான் நிறைய பேரை மரத்தடியில் உட்காந்து தியானம் பண்ணக்கூடாது, பண்ணாதீங்க அப்படின்னு நிறைய நானும் சொல்லியிருக்கிறேன், நிறைய ஞானிகளும் சொல்கிறாங்க. அப்படி அவங்க அனுமதி இல்லாமல் மரத்தடி அடியில் தியானம் பண்ணும்போது அது அவங்களுக்கு உடலுக்கு பெரிய உபாமைகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறதோட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த அதிகாரத்தை அவங்க இயற்கையாக கொடுக்கணும். இங்கே உட்காரு அப்படின்னு ஒரு காலம் வரைக்கும் நமக்கு தெரியாது. நம்ம எங்கே வேணாலும் சவுட்டு மணிக்கு உட்காந்து தியானம் பண்ணுவோம். ஒரு ஸ்டேஜில் எங்கே உட்காந்து தியானம் பண்ணணும், எப்படி தியானம் பண்ணணும், எப்படி எந்த மாதிரி வளரணுங்கிறத அது நம்மளை ஒரு உள் உணர்வாக நம்மளை வளர்க்கும். அந்த மாதிரி தான் மரத்தடியில் நான் இப்போ கிடையாது, நான் சொல்லி ஏறத்தாழ ஒரு 8 மாதம் 9 மாதம் இருக்கும். நான் எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்கெல்லாம் நிறைய பேர்கிட்ட நான் இதை சொல்லியிருக்கிறேன். நான் இது இருக்குது, நம்ம பழனிக்கு பக்கத்தில் நம்ம ஒரு இடம் இருக்குது. அங்கே நான் ஒரு அருவி, அந்த திருமூர்த்தி மலை, அங்கே நான் போகும்போது எனக்கு நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஆன்ம நிலையில் நல்ல வளர்ச்சியில் இருக்கிறேன். நான் முதல்ல என்னுடைய செயல்லேருந்து வர்றேன். நான் ஒரு மனித தன்மையில் மனம் கேடுகட்ட கழுதை கத்திட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி என் வாழ்க்கையை தொடங்கப்பட்டது. நான் ஒரு கழுதை மாதிரி, மனம் இருக்கிறது கழுதை தான். கழுதைன்னா என்னன்னா அடங்காத கழுதை. ஒரு மாதிரின்னா மனம் அடங்காது. மனத்தை தான் நான் சொல்கிறேன். நான் என்னன்னா ஒரே நேரத்தில் 10 விஷயத்த சிந்திப்பேன். ஒரே நாளில் ஒரு வீடை கட்டி முடிக்கணும்னு யோசிப்பேன். புரியுதுங்களா? ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆகலாமா, ஒரே நாளில் சித்தர் ஆயிடலாமா, ஒரே நாளில் பெரிய தலைவன் ஆயிடலாமா, இந்த மாதிரி சிந்தனைக்குரியவன் கற்பனைக்குரியவன் தான் நான் மனிதனாக இருக்கும்போது சிறு வயதுலேருந்தே எனக்கு ஒரு நோய் மாதிரி, எனக்கு சிறு வயதுலேருந்தே எனக்கு ஒரு இது இருக்கும். அதே மாதிரி சிறு வயதுலேருந்து என்கிட்ட இன்னொரு பெரிய டிராபேக் என்னன்னா ஒரு இமேஜினேஷன். ஒரு விஷயத்த, சின்ன விஷயத்த பெருசாக பேசுறது, பெருசாக அதை கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணியே சின்ன வயசுலேருந்தே நான் பேசியே பழகிட்டேன். அது எனக்குள்ளே அது எப்படி வந்துச்சு என்னன்னே தெரியல, சின்ன வயசுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறது. இப்போ இது அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சாதாரணமாக பொய் சொல்லுவேன். சின்ன வயசில் ரொம்ப சாதாரணமாக அந்த உண்மைங்கிறது எதுன்னு எனக்கு தெரியாது. பேசுறதுல 100% எங்கடா போனாங்க அப்படின்னா அதை உண்மையாக சொல்ல மாட்டேன். அதை உண்மையவே பொய்யையே உண்மை மாதிரி சொல்வேன். அந்த மாதிரி ஒரு விஷயம். அடுத்தது ஒரு நெறி இருக்காது வாழ்க்கையில் என்கிட்ட. சின்ன வயசுல ஒரு கோட்பாடுகள், ஒரு நெறி சொல்லுவாங்களே, எதில் போகிறேன்னு அப்படி கிடையாது. இப்போ போய்கிட்டே இருப்பேன், திடீர்னு எத்தனை பாதை வேணாலும் மாற்றிடுவேன். எங்கிட்டு போகிறேன்னே தெரியாத ஒரு ரூட் எடுத்துடுவேன். அதே மாதிரி ஒரு பிடிப்பு இருக்காது வாழ்க்கையில், எந்த பிடிப்புமே கிடையாது. அதே மாதிரி ஒருத்தர் மேலே ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை, இதெல்லாம் ரொம்ப இருக்காது, கொஞ்சம் இருக்கும். இதெல்லாம் எனக்கு சிறு வயதில் இருந்த செயல். எனக்குள்ள இறை வழிபாடு இருந்துச்சு.
அந்த இறை வழிபாடு எப்படின்னா ஒரு நோய் தொற்று மாதிரி, எந்த இறையை பிடிச்சிக்கிறேன்னா அதை மட்டும் தான் வணங்குவேன், இன்னொரு இறையை வணங்க மாட்டேன். புரியுதுங்களா? அப்போ இன்னொன்று, சின்ன வயசில் விநாயகரை வணங்கிட்டே இருப்பேன். விநாயகருக்கு பதிலாக முருகன் வந்துட்டார்னா விநாயகர் வணங்க மாட்டேன். என்கிட்ட இருக்கிற பழக்கம் அதுதான். விநாயகர்கிட்டே போக மாட்டேன், முருகனே கதின்னு இருப்பேன். இப்போ அடுத்தது வந்து எங்கள் அப்பா மாலை போட்டு ஐயப்பன்ட்ட போயிட்டாங்க. அப்போ ஐயப்பனே கும்பிடுவேன், விநாயகர் முருகனை பெருசாக கும்பிட மாட்டேன். இது 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 மாதிரியெல்லாம் எனக்குள்ள ஒரு ஒரு பழக்கம். அந்த மாதிரி ஒரு சூழல்கள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கப்பட்டுச்சு. அப்போ லைஃப்பில் வந்து இதெல்லாம் நெறிப்படுத்துறதுக்கு, ஒழுங்குபடுத்துறதுக்கு ஆள் கிடையாது. அப்போ நான் வந்து என்னை நான் மோல்டு பண்ணிக்கிறதுக்கு, என்னை உருவாக்கிக்கிறதுக்கெல்லாம் எனக்கே தெரியாது. இதெல்லாம் வந்து இப்படிலாம் இருக்குமா இருக்கு, அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டேன். அப்போ எனக்கு ஒரு இறைத்தன்மை கிடைக்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு சேஞ்சை வந்து நான் வந்து உணர்ந்தேன். அப்போ இதில் இருக்கிற அடிப்படை வந்து எனக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடைச்சிச்சு. நான் சொன்ன செயல்கள் இருக்கு பார்த்தீங்களா, இதில் எல்லாமே மாற்றம் கிடைச்சி. நான் அதுக்கு முன்னாடி நிறைய தொழில் ரீதியாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இளமை காலத்தில் ஒரு நல்ல டயத்தில் தான் எனக்கு வந்து ஒரு அனுபவம் கிடைக்கிது. அப்போ நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க, படிக்கிற புத்தகம், நான் பார்க்குற படங்கள் நிறைய பார்ப்பேன். நிறைய வேற்று மொழிகள் படம், தமிழ் படங்கள் கிடையாது, வேற்று மொழிகள் படம் நிறைய பார்ப்பேன். எனக்கு மொழி தெரியாது, ஒரு கதையோடைய அந்த 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 எமோஷனை வச்சு கண்டுபிடிச்சிருவேன் அந்த அந்த எல்லா விஷயத்தையும். அப்போ வேறு மொழிகள் படங்களையா நிறைய பார்க்கறது போகிறது எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த அனுபவம் எனக்கு ஒரு நாள் கிடைக்கும்போது, இந்த அனுபவம் எனக்குள்ளே ஒரு நாள் வந்து அது அப்படியே இன்க்ரீஸ் ஆகி, அது டெவலப் ஆகி, அது அடுத்தடுத்த நாள் பரிணாம வளர்ச்சி எனக்குள்ளே நடக்கும்போது, எனக்குள்ளே என்ன பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சடனாக சேஞ்ச். என்னன்னா, எனக்குள்ள சிந்தனையை மேம்பட்டதை நான் பார்த்தேன். ஒரு விஷயத்தை நான் வேற மாதிரி யோசிக்கிறது இருக்குல்ல, அதை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிற மாதிரி எனக்குள்ள நான் உணர்ந்தேன். எனக்கு வந்து ஒரு ஒரு மீட்டிங் வந்து ஒருத்தரை வந்து பெரிய ஒரு முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல்லேருந்து ஒருத்தர் மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு, ஒருத்தரை மீட் பண்ணுறது. அவங்கள வந்து மீட் பண்ணணும். அப்போ அந்த மீட்டில் வந்து என்னன்னா, என்கிட்ட ஒரு விஷயம் வந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்டை ஓகே பண்ணணும். அப்போ என்கிட்ட இருக்கிற விஷயம் என்னன்னா, 5 நிமிஷம் தான் ஒரு கண்டென்ட் இருக்கு. அதை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 2 hours 3 hours சொல்லணும். ஆனால் 2 hours 3 hours எப்படி இருக்குன்னா, அது ஒரு ஆண் சம்பந்தமான ஒரு கண்டென்ட்டாக இருக்கு. ஆனால் கேட்கறது யாருன்னா ஒரு பெண் சம்பந்தமாக அவங்களுக்காக கேட்குறாங்க, அவங்களுக்காக அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. அப்போ நான் எதுக்காக பண்ணி வச்சிருக்கிறேன்னா, ஒரு ஆண் சம்பந்தமாக, ஆண் ஆதிக்கத்துமாக, ஆண் சம்பந்தமாக ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு பயணம், ஒரு கதைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கதையில் இருக்கிற ஒரு கதாபாத்திரம் ஆண் சம்பந்தமாக போகிறாரு, ஒரு ஊர்லேருந்து இப்படி போகிறாருன்னு வச்சுருக்கிறேன். திடீர்னு அவங்க மீட்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன் அதில் நான் தான் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ மீட்டிங் வந்துருச்சுங்கிறதுக்கு நான் இருக்குன்ட்டேன். அதை மாற்ற முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதை மாற்றுறதுக்கு நாம் வந்து ஒரு கிரியேட் பண்ணி ஓட்டி பார்த்தா கூட, சொல்லி பார்த்தா கூட நமக்கு திருப்தியாக இருக்கும். ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கவங்க இம்ப்ரெஸ் ஆகணும். இப்போ ஒரு கதாபாத்திரத்தை சொல்லும்போது அவங்களுக்குள்ளே அந்த கதாபாத்திரம் சிரிக்கும்போது சிரிக்கணும், அழுகும்போது அழுகணும். அதை ட்ராவல் பண்ணும்போது அவங்களா ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கணும். எப்பயுமே ஒரு ப்ராஜெக்டை எப்படி அவங்க பார்ப்பாங்கன்னா, அவங்க அதில் பொருந்துறாங்களான்னு வச்சு பார்ப்பாங்க. அப்புறம் இதை எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க பப்ளிக் அப்படிங்கிறதையும் வச்சு பார்ப்பாங்க. இப்போ பல இடங்களில் வச்சு தான் ஒரு விஷயத்தை பார்த்து அதை தேர்வு பண்ணுவாங்க. அப்போ எனக்கு இரவு மட்டும்தான் டைம் இருக்குது. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு மீட்டிங்கு. அப்போ இந்த இதை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது எனக்கு வந்து அப்போ இந்த தியானம் வந்து அப்போ தான் வந்த புதுசு. அப்போ என்னன்னா, எனக்குள்ள வந்து ஒரு இறையாற்றல் வந்து தியானமாக, ஏன்னா நான் தியானத்தில் உட்காந்தேன்னா எனக்கு புருவ மத்தியில் ஒரு மாற்றம் இருக்கும். அப்போ தலைகளில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். அப்போ உடலில் ஒரு மாற்றம் இருக்கும். ஆனால் தியானம் பண்ணாதப்போ அந்த மாற்றம் இருக்காது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, 25 நிமிஷம் ஒருக்கா அது ஓடிருச்சான்னு உட்காந்து போய் பார்த்துக்குவேன் அந்த தியானத்தை. எனக்கு வந்து அது வந்து என் வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு எப்படி தெரியல, எனக்கு அது ஒரு அதிசயமாக தான் இருந்துச்சு. இது என்ன, இது உடலுக்குள்ள இது ஏதோ ஒன்று புதையல் கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு அதிசயமாக இருந்துச்சு. எனக்கு ஒரு வியர்ப்பாகவும் இருந்துச்சு, அதிசயமாகவும் இருந்துச்சு, ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. அது என்னை வந்து சந்தோஷமும் படுத்துனுச்சு. என்னை வந்து அந்த இடத்துல வந்து ஒரு எனர்ஜி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் என்னன்னா, நண்பர்களோட போய் பேசிக்கிட்டு திருப்பி ஓடி வந்து தியானத்தில் உட்காந்து அது இருக்கான்னு செக் பண்ணுவேன். இப்படி ஒரு நாளைக்கு வந்து நான் தியானத்துக்கான உட்கார்ந்த நேரங்கள் வந்து கம்மி. அது இருக்கான்னு செக் பண்ணது ஒரு நாளைக்கு 20 தடவை உட்காருவேன்.
அப்போ இரவில் வந்து அந்த இடத்துல ஒரு ஆஃபீஸில் தங்கிட்டு இரவில் வந்து அடிக்கடி இந்த கதையை யோசிச்சுட்டே இருப்பேன். அப்புறம் அது இருக்கா ஓடிடுச்சான்னு உட்காந்து பார்ப்பேன். காலையில் மீட்டிங், காலையில் போய் அவங்கக்கிட்ட அதை நான் சொல்ல போகிறேன். அவங்க சொன்னோன்னே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, ரொம்ப பிடிச்சி போச்சு. பிடிச்சி போனோன்னா அவங்கெல்லாம் எப்படின்னா, அவங்கெல்லாம் பெரிய எக்ஸ்பர்ட்டு, நிறைய என்ன மாதிரி ஏகப்பட்ட பேர்த்த பார்த்தவங்க. அப்போ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, உடனே ஒரு ஃபோன் எடுத்து அவங்க அப்பாவுக்கு அடிக்கிறாங்க. அவங்க அப்பா இவங்களோட எக்ஸ்பர்ட்டு, இவங்கெல்லாம் தொழிலில் 30 ஆண்டுகளாக பெரிய ஜாம்பவான்கள்னு சொல்லக்கூடிய. அவங்க அப்பா வந்து நாளைக்கு காலைல 11 மணிக்கு அந்த பையனை வர சொல்லு, என்னை வந்து பார்க்க சொல்லுன்ட்டு. அப்போ நான் வெளியில் வர்றேன், நீங்கள் போய் காலையில் அப்பாவை பார்த்துருங்கன்ட்டாங்க. இப்போ இன்னைக்கு காலையில் அவங்கள பார்த்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு பிடிச்சிருச்சு, ரொம்ப நல்லா இருக்கு, நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்ட்டாங்க. அப்போ நான் வெளியில் வரும்போது யோசிச்சது என்னன்னா, இந்த தியானம் ஒரு எவ்வளோ பெரிய சிந்தனையை மேம்படுத்தியிருக்கு. ஒரு வேலை அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 1 வருஷம் செஞ்சால் கூட அவ்வளோ பெரிய மோல்ட்னஸ் கொண்டாட முடியாது. இப்போ என்னன்னா, அதில் ஒரு 25-30 கதாபாத்திரம் இருக்கும். அது எல்லாத்தையும் எமோஷன் எல்லாமே கலந்து வரணும். வந்தால் தான் ஆப்போசிட்டில் இருக்கவனை கன்வின்ஸ் பண்ண முடியும். அப்போ இந்த தியானத்தோடைய அந்த செயல்பாடுகளை நான் உணர்ந்தேன். இப்போ நான் மேம்பட்டிருக்கேன் அப்படிங்கிறத பயங்கரமான ஆச்சரியம் எனக்குள்ள. அதுக்கு முழுக்க காரணம் இந்த உடலுக்குள்ள ஏற்பட்ட விஷயம். என்ன எப்படி இருக்குன்னா, அந்த சிந்தனையை நான் யோசிச்சேன்ல, அவனுக்கும் எனக்கும் ரொம்ப வித்தியாசத்தை நானே பார்த்தேன். என்னுடைய சிந்தனையை அது வர்றதுக்கு முன்னாடி நான் யோசிச்சதுக்கும் நான் வந்ததுக்கு அப்புறம் அந்த தியானம் வந்து எனக்குள்ள ஒன்று நடந்துச்சுல்ல, அது மாதிரி அது எப்படின்னா ஒரு அலைவரிசையாக வந்து போகிறது மாதிரி இல்லாமல் அந்த புருவ மத்தியிலையும் ஒரு விஷயம், தலைகளில் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அப்போ ஏதோ ஒரு அலைவரிசை எனக்குள்ளே இறங்குற மாதிரியும் ஒரு அலைவரிசை வெளியில் போகிற மாதிரி உள்ளே வர்ற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு செயல் வடிவத்தை நான் வந்து அதை உணர்ந்தேன். அடுத்த நாள் அவங்க தந்தைகிட்டையும் போகும்போது இந்த பொண்ணும் இவங்களோட அவர் அதிகமாக சந்தோஷமாயிட்டார். அப்போ அவர் ஃபோன் அடிச்சு என்னவா பண்ணாரு, அவர் மனைவிக்கு ஃபோன் அடித்தார். நான் ஒரு பையனை மீட் பண்ணேன், ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயம் இருக்கு, அதை நீ சந்திக்கணும் அப்படின்ட்டாரு. அவங்க அடுத்த நாள் காலையில் அதே மாதிரி 11 மணிக்கு, முதல் 11 மணிக்கு பொண்ணு, அடுத்த நாள் 11 மணிக்கு அப்பா, அடுத்த நாள் 11 மணிக்கு அவங்க அம்மா. அவங்க அம்மானா இவங்க வேற அம்மா, இந்த பொண்ணு ஒருத்தரோட அம்மா, 2 அம்மா அவங்களுக்கு. அதில் ஒரு கிளாஸ் இருக்கு. இந்த பொண்ணோட சேர்ந்து நம்ம வேலை செய்யணுமான்னு அவங்களுக்குள்ள ஒரு பாலிட்டிக்ஸ் கிடையாது, பேச்சுவார்த்தை கிடையாது. அப்போ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் கேட்டார்ல, அப்பா கேட்டார், அவங்களுக்கு பேசிக்க மாட்டாங்க, அதை விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் சொல்றீங்கல்ல ஒரு தோற்றம், இந்த தோற்றம் வந்து இவங்களுக்கு தான் நல்லா இருக்கும், கருத்து வேறுபாடுகள்லாம் விட்டுருங்க, இதை இவங்க பண்ணணும். தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து அவங்க 2 பேர்த்தையும் கூட இருக்கிற பிரச்சனையெல்லாம் நான் பார்க்கல. அவர் சொன்னது, அவங்க பிரச்சனையெல்லாம் நான் பார்க்கல, எனக்கு எப்படி சொன்னா இவங்களுக்கு இது நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது, அதனால நீங்க போய் சொல்லிருங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அப்ப அடுத்த நாள் அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்ப இது வந்து லைஃப்லயே ரொம்ப முதல் முறையா தியானம் பண்ணி ஒரு வாழ்க்கையில ஒரு 3 பேர்த்த கன்வின்ஸ் பண்ணது மட்டும் கிடையாது, ஒரு பெரிய விஷயம். இந்த கன்வின்ஸில் என்னுடைய லைஃப்பில் ஒரு 3 ஆண்டுகளுக்கு என்னுடைய குடும்பமும் நானும் வணிக ரீதியாக இயங்கிறதுக்கு அவங்க தான் காரணமாக இருந்தாங்க. சொல்லப்போனால் 3 ஆண்டுகள் அந்த வேலை பண்ணுறேன்னு பண்ணாங்க. அந்த 3 ஆண்டுகளுக்கும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் சோறு போட்டதே அவங்க தான். அந்த 3 நபர்கள் தான், அந்த ஃபேமிலி தான். அப்போ என்னன்னா அவங்க என்னை வந்து அனுப்பவே இல்லை. அந்த வேலைக்காகனே என்னை வந்து அடுத்தடுத்து வச்சு இருந்தாங்க. ஆனால் அந்த வேலை வந்து சாதிச்சது 3 நாளில் 3 பேரையும் கன்ஃபார்ம் பண்ண வச்சது தான். அப்போ வந்து ஒரு தியானம் எவ்வளோ பெரிய வேலையை பார்க்குது அப்படிங்கிறத எனக்குள்ள வந்து அப்படி யோசிக்கலை. இதோடைய கிரியேட்டிவிட்டி வேற மாதிரி இருக்கு, தாட்டு வந்து வேற ஒரு தாட்டு. இப்போ நாம் யூஸ்வலாக யோசிக்கிற விஷயத்த வேற மாதிரி அது யோசிக்க வைக்குது. அப்போ அந்த யூஸ்வலாக வந்து நம்ம நண்பர்கள்லாம் மீட் பண்ணுவாங்கல்ல, அவங்க சொல்கிறதெல்லாம் இது ஏற்றுக்க மாட்டேது. இது என்ன பண்ணுதுன்னா அதை வேற மாதிரி ஒரு கிரியேட்டிவிட்டி பண்ணுது. அப்புறம் அது வந்து டெப்த்தாக யோசிக்குது. அப்புறம் அலைப்பாயுது இல்லை, அந்த அலைப்பாயறதெல்லாம் இல்லை, அந்த மிகைப்படுத்துது இல்லை, அதுவும் இல்லை. இந்த சேஞ்செல்லாம் நான் வந்து அதை வந்து பார்த்தேன். அதில் வந்து அதுக்கான வாய்ப்பை வந்து அதுக்கான உணர்ந்தேன். அதை வந்து நான் பெருசாக உணர்ந்தேன். அதுக்கப்புறம் எனக்குள்ள இந்த தியானம் பல்வேறுபட்ட ரூபத்தில் வளரும்போது மிக
மிக முக்கியமான ஒரு இடத்த நான் போய் தொடரத்துக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அப்போ அந்த மன கற்பனைகள் அந்த மாதிரி காட்சிகள்லேருந்து நான் விடுபட்டு ஒரு பெரிய ஒரு ஜேர்னியை வந்து தொடங்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு அது இருந்துச்சு. அப்போ என்னுடைய வேலைகள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அந்த மாதிரி சூழலில் தான் ரொம்ப யதார்த்தமாக எப்பயும் போகிற இடத்துக்குள்ள அந்த காலகட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகும். அப்போ அந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு போகும்போது தான் எனக்குள்ள இந்த சித்தர்கள் சம்பந்தமாக ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எனக்கு அங்கேருந்து தான் வந்துச்சு. அப்போ சித்தர்கள் சம்பந்தமாக அந்த குகைகள், அந்த மலைகள், சமாதிகள், இந்த மாதிரி கான்டாக்ட் எல்லாம் நான் உருவாக்கிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து அது கிடச்சிச்சு. அப்போ இதெல்லாம் தியானத்தில் மேம்படுறதுக்கு, தியானத்திலேருந்து உருவாகிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இது இருந்துச்சு. நான் எப்படின்னா தியானத்தில் மேம்படுற மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் சொல்லலைங்க. எனக்கு நடந்த சொந்த அனுபவத்துக்குள்ள யாருக்குமே இதை வந்து எப்படி ரிலேட் பண்ண போறீங்கன்னு தெரியல. ஒரு மனிதன் அப்படியே மாறுறாங்க, ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் அப்படியே மாறுறான். அப்போ எனக்கு அதுக்கு முன்னாடி நான் வாங்கின சம்பளங்கள் ரொம்ப கம்மி. இந்த அனுபவம் வந்ததுக்கப்புறம் நான் ஒரு ஹையஸ்டாக ஒரு சம்பளம் வாங்கினேன். அப்போ வந்து அது வந்து என்னோட ஃபேமிலியோ என்னையோ ரன் பண்ணுறதுக்கோ என்னை வந்து வழி நடத்துறதுக்கோ அது ஒரு பெரிய உதவியாகவும், அதே மாதிரி பெரிய பெரிய நபர்களை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கான அது வாய்ப்புகளை அது மேம்படுத்தினுச்சு. அப்போ எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமாகும். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ இதுதான் நிறையா சித்தர்கள்லாம் வச்சு நிறையா வேலை செஞ்சுருக்கிறாங்க. அப்போ இது வந்து ஒரு பயங்கரமான விஷயமா இருக்குமா இருக்கு, இது வந்து தான் உதவி. அப்போ இது இன்னும் மேம்பட்டுச்சுன்னா நம்ம வந்து பெரிய அதிசயம்லாம் செய்ய போகிற மாதிரி இருக்கு இந்த உலகத்தில் அப்படின்லாம் எனக்கு அப்போயே இந்த மாதிரிலாம் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜிலலாம் அதோட தன்மைகள் எல்லாம் மாறுனுச்சு. அப்போ உடலில் நிறைய பருவ மாற்றங்கள், நிறைய செயல்கள் இதெல்லாம் நடக்க தொடங்குச்சு. அதுக்கெல்லாம் அப்புறம் இந்த ஆன்மா அந்த வெளிப்பாடுங்கிறதெல்லாம் அப்புறம் தான் நடந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப லேட்டடாக ஒரு வாழ்க்கையில் நடந்துச்சு. அப்போ மனம் அந்த செயல்பாடுகள் குறைஞ்சு அந்த ஆன்மா வெளிப்படுறதுக்கான அந்த வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டது. அப்போ அந்த ஆன்மா வெளிப்பட்டதுக்கு அப்புறம் நிறைய என்னுடைய தியானத்தில் நிறைய மாற்றங்களை நாம் வந்து அதை வந்து பார்த்தோம். அப்போ அது சம்மந்தமாக ரிலேட்டடாக நிறைய நம்ம வந்து வேலை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவானுச்சு. அதுக்கப்புறம் இந்த அருங்கோணம் வந்து இந்த நெற்றியில் அதில் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம சந்தித்தோம். அப்போ இதோடைய செயல்பாடுகள் ரொம்ப தீவிரமாக நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை வந்து உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருந்துச்சு. அதனால வந்து லைஃப் வந்து யாரும் எதிர்பார்க்காத நிறைய ஒரு மாற்றத்தை வந்து நம்மளால அது செஞ்சு கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு அது இருந்துச்சு. அப்போ இந்த மாதிரி ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸை வந்து யாருக்கிட்டையுமே வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து ஷேர் பண்ண முடியாது. இது வந்து ஒரு 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 சாதாரணமாக நம்ம வந்து கடந்து போயிட முடியாது. அப்போ அவங்களுக்குள்ளெல்லாம் என்னன்னா, தியானம் வர்றது, தியானம் செய்யறது, தியானம் கற்றுக்கிறது, தியானத்தில் வெவ்வேறுபட்டு இருக்கிறதுங்கிறதெல்லாம் வேற. ஆனால் தியானம் எப்படி வந்துச்சுன்னா, அது ஏதோ ஒரு விபத்து மாதிரி எனக்குள்ளே வந்துச்சு. அந்த தியானம் வந்து எனக்குள்ளேயே அது ஒரு வேற பரிணாமத்தை அதை ஏற்படுத்தினுச்சு. அது அதுவாக க்ரோத் ஆணுச்சு, அதுவாக வளர்ந்துச்சு, அதுவாக போணுச்சு. அப்போ அதுவே அந்த மாதிரி ஒரு வேலைகளை அது வந்து உருவாக்கிக்கிறதுக்கான வாய்ப்புகளை எனக்குள்ளேயே அது பரிணாமத்தை ஏற்படுத்தும் போது அது மிக நுட்பமான ஒரு வாய்ப்புகளை அது உருவாக்கி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அது பல்வேறுபட்ட ஜேர்னிகளை, பல்வேறுபட்ட மலைகள், குகைகள், காடுகள் இருக்கிற எத்தனை இடங்களுக்கெல்லாம் என்னை வந்து ட்ராவல் பண்ண வைக்க முடியுமோ அது எல்லாத்தையும் அந்த தொடர்புகளை அது ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அது மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸையும் மிகப்பெரிய செயல்படுவதையும் அது வந்து ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை பார்த்தோம். அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த உள் உணர்வுகள் அப்படிங்கிறது, அது உள் உணர்வு இல்லை, அது ஒரு ஆன்மாவோட குரல்னு சொல்லுவாங்க. அந்த குரல் வந்து ரொம்ப தீவிரமாக என்னை வழி நடத்துனுச்சு. அந்த குரல் வந்து எனக்குள்ள வந்து இருக்கிற தவறுகளை வந்து அது வந்து சுட்டி காட்டி இதை செய்யக்கூடாது, செய்யணும் அப்படிங்கிறத அது ரொம்ப கரெக்டாக அது வழிகாட்டுனுச்சு. அதோட வழிகாட்டல் தான். இப்போ எனக்கு வந்து ஒரு காட்சியாக, ஒரு விஷுவலாக ஒரு இடத்துக்கு போகணுங்கிறதோட அது வார்த்தையாகவே சொல்லிடும். நீ அங்கே போ, நீ அங்கே போய் அந்த வேலையை செஞ்சுட்டு வா, நான் அவரை போய் பார்த்துட்டு வா அப்படிங்கிறது எனக்கு அது தீவிரமாக அது வர தொடங்கிடும். அதுக்கப்புறம் சில பகுதிகளில் சில காட்சிகள் எனக்கு வந்திருக்கு.
அந்த காட்சியை நான் அப்படியே ஒரு இடத்துக்குள்ள எந்த காட்சி வந்துச்சோ அதே இடத்துக்குள்ள எனக்கு போறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த மாதிரி தருணங்களையும் நான் வந்து பார்த்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஜேர்னியில தான் என்னுடைய வாழ்க்கை வந்து தொடரப்பட்டு, அதுக்கப்புறம் அந்த மனம் இல்லாத ஒரு தருணத்தை நான் சந்திக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அது லைஃப்ல வந்து இந்த மாதிரி எல்லாம் நிறைய புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு. நான் படிச்சுட்டு அதில் ஒரு மைண்ட் செட் இருக்கு. படிச்சுட்டுனா அது சம்மந்தமா நம்ம தியானம் அந்த ரிலேட்டடாக தானே இருக்கிறோம். அது சம்மந்தமாகவே படித்தவங்களே நம்மளை சந்திப்பாங்க. நான் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு அது சம்மந்தமாக கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம நிறைய விவாதங்கள் நடத்தியிருக்கோம். அப்போ அது சம்மந்தமாகவே நிறைய பேச்சுகள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உருவாகும் போது, அப்போ இந்த மனம், இந்த நெற்றிக்கண்ணு, குண்டலினி சக்தி இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது, பேசப்பட்டிருக்கிறது, விவாதிக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் நிறைய நம்ம விவாதிச்சிருக்கோம். ஆனால் இதோடைய முழு அனுபவம் எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியாது. ஆனால் நான் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறேன், நல்ல அனுபவத்தில் இருக்கிறேன். ஆனால் இதெல்லாம் முழுசாக எப்படி ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் எப்படி கையாளுறது, இதெல்லாம் எப்படி நடந்தால் எப்படி இருக்கும், அப்போ மனம் இல்லாத ஒரு அனுபவம் எப்படி ஒருத்தருக்கு இருக்கும் அப்படிங்கலாம் எனக்கு சத்தியமாக தெரியாது. ஆனால் நான் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறேன், பெரிய ஒரு செயல்பாடுகளில் இருக்கிறேன். ஆனால் அந்த மாதிரி சூழல்கள் வந்து எனக்கு தெரியலை. ஆனால் எனக்குள்ள என்னன்னா, எனக்குள்ளேயே ஒரு செயல் வந்து மனம் இல்லாத ஒரு தன்மையில தான் என்னை வச்சிருந்துச்சு. அதையும் என்னால் உணர முடியல. அப்போ ஒரு நாள் வந்து அந்த பேஸ் வந்து மனம் இல்லாத தன்மைக்கு நீயே மாறினா எப்படி இருக்குங்கிற அந்த சூழலை வந்து எனக்கு உருவாக்கி கொடுக்கும். அப்போ இது வந்து எனக்கு என்னன்னா, மற்றவங்களுக்கும் எனக்கும் உங்களுக்குள்ளேயும் அதுதான். ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது அந்த கிரியேட்டிவிட்டியாக என்னுடைய வாழ்க்கையில் பெரிய சேஞ்சை பார்த்தேன்னு சொன்னீங்களா, அதே மாதிரி இந்த மனம் போனதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு என்னுடைய உடலும் சரி, என்னுடைய மூளை பகுதியும் சரி, என்னுடைய கண்கள் எல்லாமே மாற்றத்தை நான் பார்த்தேன். பெரிய சேஞ்சை பார்த்தேன். அப்போ என்னுடைய கண்கள் மாதிரியே இல்லாத ஒரு சூழலை நான் பார்த்தேன். அப்போ கண்கள்கிட்ட இருக்கிற பொறுப்பு, கண்கள்கிட்ட இருக்கிற ரோல் என்ன, 2 கண்களோட ரோல் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தது வந்து என்னோட பெரிய விஷயம் என்னன்னா, இந்த மூளை பகுதியோடைய ரோல் என்ன, பெடரியோட ரோல் என்ன, உள்நாக்கோட ரோல் என்ன, தொண்டைக்குழியோட ரோல் என்ன, இதய பகுதியோட ரோல் என்ன, அந்த முதுகு தண்டோடைய ரோல் என்ன, இடுப்பு பகுதியோட ரோல் என்ன, இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு தனித்தனியாக இதோடைய செயல் வடிவம்லாம் இந்த மனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு துல்லியமாக அது எனக்கு காட்டப்பட்டது. அதுக்கப்புறம் தான் எனக்குள்ள இருக்கிறதுல இந்த நரம்புகள் எல்லாத்தையுமே முழுசா வந்து விவாதிக்கிறது மட்டும் இல்லாமல், அந்த நரம்புகள் ஒவ்வொரு நரம்புகளோட எந்தெந்த நரம்பு என்னென்ன மாதிரி கனெக்டு, என்னென்ன மாதிரி விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் எனக்குள்ள அது நிகழப்பட்டது. இதெல்லாம் பெரிய ஆச்சரியமும் பெரிய அதிசயங்கிறதெல்லாம் தாண்டி அது எல்லாமே அந்த நிகழ்வுகள் வந்து இதை வந்து விவாதிக்கவே முடியாத நிகழ்வுகள் மாதிரி தான் நான் வந்து அனுபவிச்சிருக்கிறேன், நான் பார்த்துருக்கிறேன். அப்போ நான் வந்து ஒரு இடத்துக்குள்ள தியானமாக நடக்கிறது போகிறத தாண்டி ஒரு இடத்துக்குள்ள ஆழ்ந்து போய் உட்கார்ந்து இருக்கும் போதெல்லாம் நான் வேறையா இருக்கிறேன். நான் பணி செய்யும் போது வேறையா இருக்கிறேன், நான் பயணத்தில் வேறையா இருக்கிறேன். அப்போ நானே வந்து ஒரு நாளில் ஒரு 7-8 டைமென்ஷனில் மாறி இருக்கிறத என்னால் பார்க்க முடியும். இப்போ நான் இங்கே இருக்கிற மாதிரி என்னோட அறையில் இருக்க மாட்டேன். என்னோட அறையில் என்னன்னா எப்படி இருக்குன்னா, இப்போ எனக்கு இங்கே இருக்கிறத நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, நான் ஒரு 40-50% தான் நான் வந்து இதோடைய செயல்பாடுகளில் நான் பணி செய்கிறேன். ஆனால் நான் அங்கே என்னோட அறையில் இருக்கும்போது நான் 100% அதை நான் வந்து பார்க்குறேன். அது வந்து அதோட டைமென்ஷனே வேறையா இருக்கு. அது வந்து அப்படியே சொல்லுவாங்கல்ல, அது ஆக்கிரமிச்சு கொள்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த ஆக்கிரமிப்புக்குள்ள நிறைய நான் வந்து ஒரு உடல் சார்ந்தோ வேற்று செயல் சார்ந்தோ பிரபஞ்சம் சார்ந்தோ ரொம்ப டீட்டெயிலாக எனக்குள்ள அதை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அதை அனுபவிப்பதுன்னு. நீங்கள் வந்து தியானம் பண்ணுறீங்க, நான் வந்து அதை அனுபவிக்கிறது, அதோட ஜேர்னி பண்ணுறது, ஒரு தியானங்கிற ஒரு கதாபாத்திரத்தோட நான் பயணிக்கிறது. இப்படி தான் நான் போய் தியானம் பண்ணிக்கிட்டு அப்படி உட்காரல, ஒரு தியானத்தோட பயணிக்கிறேன், அந்த ட்ராவல் மாதிரி பண்ணுறேன், அப்படியே போகிறது வர்றது. அந்த மாதிரி ஒரு 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 மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அதே மாதிரி அந்த ஜேர்னிக்குள்ளே என்னன்னா, நீ சுகத்துக்குள்ள ஆழ்ந்து போகாதே, இதுக்குள்ளே இருக்காத, வெளியில் வந்து என்னை வந்து அதுக்குள்ளே இருக்கணும்னு தான் எல்லாருக்கும் ரொம்ப விருப்பம் இருக்கும். அதுக்குள்ளே இருக்கிறது தான் எனக்கு கூட அது விருப்பம்தான் அது. ஆனால் அது என்னன்னா, நீ போய் களத்தில் போய் பணி செய்ய, வெளியில் போ, இந்த அறைக்குள்ளே விட்டு அறையை விட்டு வெளியில் போகணும்லாம் அது சொல்லும். அப்போ நான் சமயத்தில் வந்து அப்படியே வெளியில் வந்து சும்மா
அந்த ஹால்லையோ இல்லை இடத்துலையோ கூட நான் கொஞ்ச நாளைக்கு கூட வெளியில் இருந்துட்டு அப்படியே உட்காந்தே இருப்பேன். அப்போ ஒரு 1 hour 2 hours கூட அப்படியே வெளியில் கூட நான் அப்படியே இருப்பேன். அப்புறம் திருப்பி நான் உள்ளே போவேன். அதே மாதிரி இங்கே மாதிரி யாராவது என்னை சந்திக்க வர்றாங்கன்னா, போய் பணி செய்யி, நீ இப்படியே உட்காந்து இதுக்குள்ளேயே ஆழ்ந்து இதே இருந்தானா நீ வந்து வேலை செய்யணும், நீ வந்து அதை பார்க்கணும், அதுவும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் நான் வந்து உணர்ந்துக்கிட்டேன். அப்போ எனக்குள்ள இது ஒரு சுகமாக அது மாறிடக்கூடாதுங்கிறத அது ரொம்ப பார்த்துக்குச்சு. அதையும் நான் உணர்ந்தேன். இப்போ மற்றவங்களுக்கு உள்ள அது என்னன்னா, அதை வந்து அதை பார்த்துக்கிட்டியா, அதை பார்த்தியா, ஓகே வா வந்துடு, வந்து வேலை செய், அது அங்கேயே இருக்கணும் தான், ஆனால் அது தாண்டி நீ வந்து பணி செய்யணும் அப்படிங்கிறது தான். அப்போ நான் பேசுகிற எல்லா டயத்துக்குள்ளேயும் நான் ஒரு பெரிய ஒரு நீண்ட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைமும் நான் இருக்கிற இடத்துக்குள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டு தான் பணி செய்ய வரும்போதே வருவேன். இப்படி தான் எனக்குள்ளே இருக்கும். அப்போ ஒரே டைமென்ஷனில், ஒரே போக்கில், ஒரே செயல்பாடுகளில், ஒரு ட்ராவலில், ஒரு கதாபாத்திரம் மாதிரி நான் இருக்க மாட்டேன். நிறைய டைமென்ஷனுக்குள் எனக்குள்ள சேஞ்ச் ஓவராக நான் வந்து நிறைய பார்த்துருக்குறேன். அப்போ இதுக்கு மிக முக்கியமான காரணம், இது எப்போ நிகழுதுன்னா அந்த மனம் அற்ற நிலை அப்படி மாறும்போது தான் இது இந்த மாதிரி ஒரு சூழல் வந்து. எனக்கு அது வரைக்கும் புத்தகத்துக்குள்ளே இருக்கிற நேர்கோட்டில் இருக்கிற செயலும் நிறைய விவாதிக்கப்பட்டிருக்க செயலும் ஒருத்தருக்கு மனம் இல்லாத நிலைக்கு மாறினா அவர் எப்படி இருப்பாருங்கிறத நம்மளால ரிலேட் பண்ணவே நம்ம பார்த்ததே கிடையாது. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அந்த அனுபவத்தை வந்து தியானத்துக்குள்ள நமக்கு ஆழ்த்தி இருக்காங்க. ஆனால் இதுதான் மனமற்ற நிலையாங்கிறது கூட எனக்கு தெரியாது. நம்ம எத்தனையோ நாள் தியானத்துக்குள்ள மனமற்று இருந்திருக்கிறோம், ஆனால் இதுதானா அதுங்கிறது தெரியாது. அப்போ அது ஒரிஜினலாக இதுதான் இப்படித்தான் அப்படிங்கும்போது அப்போ அதை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வந்துருக்கு. தேவையற்ற அங்கே வந்து ஒரு செயலே நடக்காது. இதான் மனமற்ற செயல்கள். தேவையற்ற செயல், தேவையற்ற சிந்தனை, தேவையற்ற குழப்பம் எதுவுமே அங்கே வந்து நிகழாது. அங்கே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 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 மௌனம் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். அங்கே வந்து ஒரு வெற்றிடம் இருக்கும். அதே மாதிரி தன்னையும் யாரும் வணங்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கான்சியஸாக இருக்கும், நாமளும் யாரையும் வணங்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கான்சியஸாக இருக்கும். அப்போ அதுக்குள்ளே என்ன இருக்கும்னா ஒருத்தர் இல்லை ஆனால் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். யாருமே இல்லை ஒருத்தர், இப்போ நானே ஒருத்தர், நீனே ஒரு கதாபாத்திரமே கிடையாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நான் வந்து உணர்ந்துருக்கிறேன். நீயே ஒருத்தன் கிடையாது ஒருத்தன், அப்புறம் நீ எப்படி இருக்கிறதா ஒன்று வச்சு பேசுகிற அப்படியெல்லாம் எனக்குள்ள அது நிகழ்ந்திருக்கு. அந்த மாதிரி எல்லாம் விவாதிக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழல்லாம் இருக்கு. அப்போ இதுக்குள்ள எனக்கு அந்த செயலில் தான் மாணவர்கள்ட்ட பேசுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்து அது கிடைக்கப்பட்டது. அதுதான் நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். அப்போ இதுக்கு தாண்டி அந்த மாதிரி வெட்டவெளி சம்பந்தமாக நமக்கு கிடைக்கப்பட்ட மெசேஜ், நமக்கு கிடைக்கப்பட்ட விஷயம், அதுக்குள்ளே இருக்கிற ட்ராவல், அந்த வெட்டவெளியிலேருந்து இருக்கிற ஒரு பரிணாம வளர்ச்சியை நீங்கள் உங்களுக்கு ரிலேட்டடாக க்ளோஸாக இருக்கிற நிறைய தாய்மார்கள்ட்ட நீங்கள் குழந்தை பெற்ற கன்சீவ் ஆன டைம், குழந்தைய வயிற்றுக்குள்ள சுமந்த டைம், கன்சீவ் ஆகி வெளியில் வந்து குழந்தை வெளியில் வர்ற டைம், உங்கள் வளகாப்பு, இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு முக்கியமான. நிறைய பேர் கேட்டிங்கன்னா அந்த நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் ரசிச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதை வந்து என்னைக்காவது ஒரு 1/2 hour உட்காந்து பார்த்தீங்கன்னா கூட அது பயங்கர சிலகாச்சு ரசிச்சிருவீங்க. அது துன்பமாக கூட இருந்திருக்கும், ஆனால் அது ஒரு மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு தருணங்கள் வந்து இந்த தியானத்தோட சேஞ்ச் ஓவர் இருக்கும். ஒரு மனிதன் அப்படி எப்படியெல்லாம் பரிணாமத்தில் மாறுறான், அது வந்து மாறுறான் அப்படிங்கிறதோட அவன் ஒட்டுமொத்தமாக அதுதான் சொல்றது. சும்மா ஒரு இறையெல்லாம் ஆக முடியாது. ஒருத்தருக்குள்ள தியானத்தில் பெரிய வளர்ச்சின்னா அந்த சேஞ்ச் ஓவர் வந்து பயங்கரமாக இருக்கும், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அது அளவிட முடியாத ஒரு செயல். அப்போ ஒரு ஆன்மா, ஒரு அருங்கோணம், அதை விட்டுட்டு அடுத்த கட்டம் அதை விட்டாதான் அது ஒளிங்கிறத பார்க்க முடியும். நீ ஒளி வந்து வரும், காட்சி கொடுக்கும், ஒரு செயல் செய்யும். ஆனால் அந்த ஒளியா நீயே மாற முடியுமா? அந்த ஒளியா நீ ஒரு வேலை செய்ய முடியுமா? அந்த ஒளியோட பயணிக்க முடியுமா? அப்படிங்கிற அந்த தருணம்லாம் இருக்குல்ல, அதை வந்து நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்லாம் ரொம்ப வித்தியாசமான ஒரு டைமிங் தான். அது ஏறத்தாழ ஒரு 3 மாதங்கள் சொல்லலாம். ஒரு மே 20 ஸ்டார்ட் பண்ணி மே 20 ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், இப்போ இந்த செப்டம்பர் வரைக்கும் என்னோட வாழ்க்கையில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான. இந்த டேஸ் வந்து ரொம்ப முக்கியமான காலங்கள்.
நான் பல ஆண்டுகள் செய்த பணிக்கு ஒரு 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 நிறைவு, ஒரு 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 பெரிய ஒரு செயல் கிடைத்தது அப்படின்னு சொல்றதோட ஒரு பெரிய பரிணாமத்தை நம்ம வந்து பார்க்கறதுக்கும், அதோட அது ஒருத்தர் நான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டே இருந்தேன், அவர் வந்துட்டாரு, அவரோட நான் டிராவல் பண்றேன் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எவரை தேடிக்கிட்டு இருந்தோமோ அவர் வந்துட்டாரு, அவரை நான் பார்த்துட்டு டிராவல் பண்றேன் அப்படிங்கிற ஒரு ஒரு சூழல் வந்து அது உருவானுச்சு. அது வந்து அது ஒரு ஒரு அது ஒரு வித்தியாசமான விஷயம். அது அது உங்களால நீங்க வந்து கேட்கும்போது அது ரிலேட் பண்ணிக்குவீங்க, அது கூட பார்ப்பீங்க. அதை தாண்டி அது ஒன்று இருக்கு. நான் வந்து இன்னும் அதை வந்து டீட்டெயிலாக விவாதிக்கணும்னு நினைக்கிறேன். அது இன்னும் காலம் கொஞ்சம் இருக்கு. அதுக்கான இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அதை ரொம்ப இன்ச் பை கூட அதை டீட்டெயிலாக அதை பப்ளிக் கிட்ட பேசலாம். அதுக்கு பேசுறதுக்கு பிரபஞ்சம் வந்து எனக்கு அந்த அனுமதியை கொடுத்துருக்கு. நீ வந்து பேசப்படணும் அப்படிங்கிறது தான் அது வந்து என்னன்னா, நிறைய பேர் வந்து அவங்களுடைய சொந்த அனுபவத்தை வந்து இந்த மாதிரி பேசினதே கிடையாது. யாரோ அவங்க சீடர்கள் வந்து அடுத்தடுத்த ஜெனரேஷன்ல அவங்க சாமி அவர் கூட இருக்கும்போது என்னென்னலாம் சாமி பண்ணார், என்னென்னலாம் பேசினாருன்னு குறிப்பெடுத்து எழுதியிருக்காங்க. அப்போ அவர் சொல்லப்பட்டிருக்கிற சில வாக்கியங்கள், சில வார்த்தைகள், சில விஷயங்கள் அவரே கூட கிறுக்கி வச்சிருப்பாரு. அதெல்லாம் கூட எழுதி வச்சிருக்காங்க, அதெல்லாம் கோர்த்துருக்குறாங்க. ஆனா இந்த மாதிரி நான் அனுபவத்தை பெற்றிருக்கிறேன், இந்த மாதிரி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என் லைஃப்லுங்கிறத ரொம்ப ரொம்ப ரேரு. மற்றவங்க எல்லாரும் விவாதிக்கிற கணக்கு வேற. என்கிட்ட இந்த பிரபஞ்சத்தோடைய கணக்கு வந்து சொல்லியிருக்கிறது வந்து என்னன்னா, நான் ஒரு பொழுதும் ஒரு சேனல் வச்சிருக்கிறோம், என்னை சுற்றி யாரோ பார்க்குறாங்க கேட்குறாங்கங்கிறதுக்காக நான் பேசப்பட்டதே கிடையாது. எனக்குள்ள தனிமைப்படுத்திக்கணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கிறேன். எனக்குள்ள பேசவே கூடாது, சில நேரத்தில் அப்படியே விட்டுறணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதனால தான் சில நாட்களோ கூட காணொலியை கூட நிறுத்தியிருக்கேன். ஆனால் அவங்களுடைய வலி தவிப்பெல்லாம் நான் பார்க்கறதோட இந்த பிரபஞ்சம் வந்து சில பேர் சில வேலைக்காக தான் வருவாங்க. அந்த மாதிரி நீ வந்து இந்த காலத்தில் நடக்கிற சூழல்கள், செயல்கள், உனக்குள்ள இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நீ மக்கள்கிட்ட பேசப்படணும்னு தான் பிரதானமாகவே ஒன்று அந்த மாதிரி தான் அனுபவத்திலே நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். அப்போ நீ வந்து பேசுறதுக்காக தான் இந்த அனுபவத்தையே நாங்கள் வந்து வேற மாதிரி கொடுத்துருக்குறோம். அதனால வந்து நீ பேசு அப்படிங்கிறது தான் அதோடைய செயல்பாடுகள். அதனால தான் நம்ம வந்து நிறைய நாள் வந்து ஒரு தனிமைப்படுத்திக்க கூடிய சூழல்களும் உடலும் அந்த மாதிரி மாறி போய் கூட நான் வந்து தனிமைப்படுத்திக்காம பப்ளிக் கிட்ட வந்து பேசுறதுக்கான, மக்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் சில நேரத்துல எல்லாம் என்னால் வரவே முடியாது. எழுந்து வர முடியாது, எழுந்து நிற்க முடியாது. அந்த மாதிரி சூழல்லாம் எனக்கு நிறைய நடந்திருக்கு. ரொம்ப என்னன்னா அது ஒரு 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 தடுமாறக்கூடிய ஒரு சூழல்லாம் வரும். தடுமாறுனா ரொம்ப உடல் வந்து ரொம்ப லேசாயிரும், தக்கையாயிரும். அப்போ கால் எடுத்து வைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் ஒரு சூழல்லாம் ரொம்ப கடினமான ஒரு சூழலாக இருக்கும். அப்போ ஒரு உரையாடல் நடத்துறதெல்லாம் ஒரு சவாலாக இருக்கும். ஆனால் அது எங்கேருந்து தான் அந்த சூழல் மாறும், அந்த எனர்ஜெட்டிக் மாறும்னு தெரியாது. ஒரு 10 நிமிஷத்தில் அது தன்னை தயார் பண்ணிடும் இப்போ அப்படின்னு அது ஒரு விஷயம் கிடைச்சிடும். அந்த மாதிரி நிறைய ஒரு சேஞ்ச் ஓவரை நம்ம வந்து சந்திச்சிருக்கிறோம். அப்போ இந்த சேஞ்ச் ஓவரை சந்திச்சதுனால தான் நிறைய விஷயங்களை உங்ககிட்ட விவாதிச்சிருக்கோம். அப்போ இங்கே இருக்கிற நிறைய விஷயத்தை பற்றி பேசுகிறதோ சொல்கிறதோ, நிறைய மகான்கள் சமாதியை பற்றி சொல்கிறதோ, இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னா, எனக்கு ஒன்று தெரிஞ்சிருக்குங்கிறதோட என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் எதெல்லாம் பிரபஞ்சத்தில் காட்டப்பட்டுச்சோ, எதெல்லாம் சொல்லப்பட்டுச்சோ, அதை நான் வந்து பொது வெளியில் ஒரு செயலாக சொல்கிறேன். இது எல்லாம் உங்களுக்கு இன்னைய வளர்ச்சியில் சரி தவறு அப்படிங்கிற கால்குலேஷன்லாம் உங்களால் போட முடியாது. ஆனால் உங்களோட ஜேர்னிக்கு இது எங்கேயாவது ஒரு இடத்துல உதவியாக இருக்கும், உங்களோட பயணத்துக்கு இது உதவியாக இருக்கும். அடுத்தது இதையும் தாண்டி இது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பெரிய தாக்கத்தையும் பெரிய விஷயத்தையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து இந்த காலகட்டத்தில் நிகழ்த்தப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து நம்ம வந்து சொல்கிறோம். மற்றவங்களுடைய நிகழ்த்தப்படுறங்கிற அனுபவங்கிறது, அந்த செயல்பாடுங்கிறது வேற. நம்மளுடைய செயல்பாடுங்கிறது இந்த பிரபஞ்சத்தோடைய செயலிலிருந்து தான் இந்த செயல்பாடுகளை அதை நம்ம கொடுக்கறதுக்கு பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அப்போ இங்கே இருக்கிற எல்லாத்தையும் நம்ம விவாதிக்கிறோம், எல்லாத்தையும் பற்றி பேசக்கூடிய கால சூழல்கள் அது உருவாகிருக்கிறதுனால தான் அதை பற்றி நான் வந்து வெளிப்படையாக சொல்கிறேன். அப்போ என்னுடைய ஒரு சொந்த அனுபவத்தை மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு என்ன ஒரு டாபிக், ஒரு தலைப்பு வருதோ, ஒரு விஷயம் இருக்கோ, அதை பேசிட்டு போயிடலாம். ஒரு இண்டிபெண்ட்டாக ஒருத்தருடைய அனுபவத்தை நேரடியாக இந்த மாதிரி அனுபவம், இந்த மாதிரி சூழல் அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அது பொதுவாக வந்து பார்த்துக்கணும். ஒன்று.
ரெண்டாவது என்னை பொறுத்தளவுக்கு என்னுடைய அந்த டிராவல்ல நான் எதிர்பார்த்த விஷயம், நான் நினைச்ச விஷயம்லாம் நடக்கல. நான் இறை சம்பந்தமா நினைச்சிருக்க விஷயங்கள்லாம் என்னுடைய அனுபவமா அதை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. இப்படி இல்லை, இதெல்லாம் கிடையாது, இது வேற அப்படின்னு பிரேக் பண்ணியிருக்கு. அதே மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயங்கள் தான் எனக்கு தியானத்தில் நடந்திருக்கு. நான் நினைச்ச விஷயங்கள்லாம் நடக்கவே இல்லை. அப்போ என்னன்னா அதெல்லாம் பதிவு, அதெல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல நீ கேட்கப்பட்டது, நீ தூண்டப்பட்டது. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது, ஒரு அனுபவங்கிறது, ஒரு மலர்ற அந்த தருணங்கிறது அது வேற அப்படிங்கிறது தான். அது மாதிரி தான் அந்த பஞ்சமி திதியெல்லாம் என் லைஃப்பில் என்னால் இது எனக்கு பெரிய உரிய விஷயம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த நாட்களில் தியானத்தில் பெரிய பெரிய மாற்றங்கள் எனக்குள்ளே ஏற்படுதோ அப்படிங்கிறத எனக்கு தெரியலை. என்னன்னா அந்த ரேஷியோ அதிகமாகும். அந்த உள்ளே இருக்கிற அந்த அலைவரிசை ரொம்ப தீவிரமான ஆகிற சில நாட்களாக அது மாறும். அப்போ அது எப்போ எனக்கு முதல்ல அந்த ரேஷியோவை அதிக தீவிரமாக பார்த்ததுன்னா, காசிக்கு போகும்போது புத்தகையால் தான் அதை நான் பார்த்தேன். அப்போ என் மறக்க முடியாத ஒரு நிகழ்வுகள், ஒரு அனுபவத்தை நான் அதை அனுபவித்தேன். அப்போ அதுலேருந்து என்னால் அது விடுபட்டே வர முடியாத ஒரு சூழல். அப்போ அது எப்படி இருந்துச்சுன்னா, அந்த ரேஷியோ ஒரு வியாழன், அந்த வியாழன்லேருந்து வெள்ளிக்கு போயிட்டா அப்படி இருக்கும். வியாழன் கோளே வெள்ளியாக மாறினா எப்படி இருக்கும். இதுதான் எனக்கு காசியில் நடந்த அனுபவம். ஒரு வியாழன் வெள்ளியாக மாறினா எப்படி. புத்தகையாவில் முடிச்சுட்டு முதல் முறையாக புத்தர் காசிக்கு பக்கத்தில் ஒரு உரை, பாலியில் ஒரு உரை நிகழ்த்தினார்ல, அந்த இடத்துல வர்ற டிராவலில் ஆரம்பித்து அந்த இடத்துல உட்கார்ந்தோடனே அது ஹோல் என்னோட லைஃப்லேயே பெரிய சேஞ்ச் ஓவருங்கிறது கிடையாது. அந்த அந்த உண்மையான அந்த தியானத்தை பார்த்தேன். அது ஒரு 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 டிரான்ஸ்ஃபர் எப்படி ஆகிறதுங்கிறது ஒன்று. ஒருத்தர் எப்படி வளருவார் தியானத்தில், அவர் எப்படி வளரப்படணும், உச்சியிலிருந்து கீழே பாதம் வரைக்கும் அவர் என்ன மாதிரி வளரப்படணும், ஹோல் நரம்பையும் ஒரே நேரத்தில் ஒருத்தன் பார்க்க முடியுமா, நரம்புகளும் சந்திச்சுக்கிட்டா எப்படி இருக்கும். இதெல்லாம் யார் விவாதிச்சிருப்பா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது ஒரு நிகழ்ந்த விஷயம். இப்போ வயிறு இந்த பக்கம், முன்பக்கம் நம்ம வயிறு, முதுகு இந்த பக்கம், பின்பக்கம் இருக்கிற முதுகு பக்கத்தில் இருக்கிற அந்த முதுகு தண்டுவடம், இந்த விஷயம் கால்களில், கைகளில் எல்லா பக்கமும் நரம்பு நம்ம உடலில் வாகித்து இருக்குல்ல, இது எல்லாமே ஒரே நேரத்தில் ஃபங்க்ஷன் ஆகி ஒரே நேரத்தில் தீவிரமாக ஒரு வேலை செஞ்சு அதே நேரத்தில் அது ஒரு அமைதியை பெற்றா எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த தருணத்தை எனக்கு அந்த புத்தகையால் அந்த இதில் அந்த காசிக்கு பக்கத்தில் அந்த இடத்துல பார்த்தேன். அப்போ அந்த அனுபவம் எனக்குன்னா அந்த வியாழன்லேருந்து அந்த வெள்ளிக்கு மாறின அந்த தருணத்தை நான் உணர்ந்தேன். அப்போ அதிலிருந்து நான் ஒரு ஒரு திருப்பி அறைக்கு, கங்கைக்கு பக்கத்தில் ஒரு அறையில் தங்கியிருந்தேன். அந்த அறைக்கு என்னால் மீள முடியலை, அதை மீண்டு வர முடியலை. அப்போ சுற்றி இருக்கிற சவுண்ட்ஸு, எனக்கு கூட இருக்கிறவங்கெல்லாம் ரெகுலராக என்கிட்ட விவாதிக்கிறாங்க. அவங்களோட எல்லாம் அந்த 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 கனெக்ஷன்லேயே நான் இல்லை, அந்த 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 செட்டப்லேயே நான் இல்லை. அப்போ எனக்கு நிறைய நாள் என்ன ஆயிருக்குன்னா, நான் வேற ஒரு செட்டப்பில் இருப்பேன், என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் புரிஞ்சுக்காம அவங்க வேற செட்டப்லேயே பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க என்னன்னா சமயத்தில் மறந்துடுறாங்க. என்ன எப்படி மறந்துடுறாங்கன்னா, நான் ஒரு ஏதோ பேச்சாளர் மாதிரியும், நான் ஏதோ பெரிய சொற்பொழிவு ஆற்றிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு, இந்த காப்பி ஆற்றிக்கிட்டே உட்காந்துருப்பாங்கல்ல மாமி கடையிலெல்லாம், அந்த மாதிரி நான் ஏதோ சொற்பொழிவாளர் மாதிரியும் எல்லா நேரத்துலையும் காரில் ஏறி போவேன், எல்லா நேரத்துலையும் வீட்டில் உட்காந்துருப்பேன், எல்லா நேரத்துலையும் உங்ககிட்ட ஒரு சகஜமாக பேசுவேன் சமயத்தில். அந்த மாதிரி சமயத்தில் நினச்சிட்றாங்க. நான் எப்படி டைமென்ஷனில் மாறுவேன்னே தெரியாது. அப்போ மாறி நிற்கிற நிறையா தருணத்தில் என் கூட இருக்கிறவங்க அதே பழைய அந்த ஞாபகார்த்தத்திலே பேசுவாங்க. இங்கேயே நிறைய நாள் நடக்கும். இங்கே ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும், ஏதாவது ஒன்று விஷயம் பேசணும், ஒரு மரம் வாங்கணும், ஒரு லைட், ஐயா அதை வாங்கிடலாமா போயிடலாமா, நான் அந்த சூழல்லே அந்த ஒருத்தர் பேசுவார்ல அந்த லைட்டு, அவரே அங்கே இல்லை. இப்போ இவங்க என்னன்னா எவன் இருக்கிறான் அப்படின்னு தெரியாது, யார் அந்த அந்த என்ன மாதிரி ஒருத்தர் அனுபவத்தில் இருக்கிறாருன்னே தெரியாது அவங்களுக்கு. ஆனால் அவங்க என்கிட்ட அதை நானும் காட்டிக்காம அதை பேலன்ஸ் பண்ண பார்ப்பேன். கொஞ்சம் லேட்டாக சொல்லட்டுமா, நான் அந்த வரட்டுமா, இந்த வரனே அப்படின்ட்டு இப்படி போயிடுவேன். இதெல்லாம் நிறைய நாள் நடந்துருக்கு, நிறைய டைம். அதே மாதிரி வகுப்புக்குள்ளே வரும்போது தான் மாறி சமயத்தில் நான் மாறிடுவேன். அவங்க அதை கவனிக்காம
என்னோட ரிலேட் ஆகி ரெகுலராக பயணம் பண்ணி பேசி பழகியிருக்காங்கல்ல. அப்போ ஒரு அலைவரிசைனா ஒரு தீவிரம்னா ஆற்றம், ஒரு ஆற்றல், ஒரு மயக்கம், இதில் வச்சு என்னை கண்டுபிடிக்கிறதுலாம் கிடையாது. நான் என்டேரியா வேற மாதிரி ஒரு கதாபாத்திரமாகவே மாறி இருப்பேங்க. அப்போ அந்த கதாபாத்திரம் என்னன்னா, அது வந்து உடல் இங்கே இருக்கும், அது முற்றிலும் வேற இடத்துல இருக்கும். அது டோட்டலாக பேச முடியாத மௌனமாக தவிச்சுக்கிட்டு நிற்கும். அப்போ நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது வந்து ஒரு தண்ணி கூட குடிக்க முடியாத, அது எதையும் விரும்பாத ஒரு நிலையில் நின்றுட்டு இருக்கும். தண்ணி குடிக்கலாமா, டீ குடிக்கலாமா, அப்படியெல்லாம் எனக்குள்ள நிறையா நிகழ்வுகள்லாம் நிகழ்ந்திருக்கு. இந்த மாதிரி தான் ஒரு நாள் முழுக்க மதுரையில் ஒரு அறையில் நான் வந்து அப்படியே முழுக்கவே என்னன்னா, வெறும் நீங்கள் லைஃப்பில் வந்து வெறும் மௌனம் அப்படின்னு நிறைய பேர் மௌன விரதம் இருக்கிறாங்கல்ல, நான் உண்மையான மௌனங்கிறத அங்கே தான் பார்த்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ராமேஸ்வரத்துலேருந்து எனக்கு வந்து, ராமேஸ்வரத்தில் நான் வந்து ஒரு பௌர்ணமியில் ஒரு வகுப்பு பண்ணுறேன். அந்த வகுப்பு எப்படின்னா, முதல் நாள் வந்து ஆன்ம விடுதலை அந்த ஈவினிங்கில் அது கொடுத்துட்டு 6 மணிக்கு மேலே பௌர்ணமியில் வந்து காலையில் ஆன்ம விடுதலை கொடுத்தோம். பௌர்ணமி ஃபுல் டே இருக்குது. கொடுத்துட்டு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 6 மணிக்கு மேலே அது வகுப்பு. அது இரவு. எப்போவுமே உங்களுக்கு தெரியும், இரவில் வந்து இதே மாதிரி தான். என்ன நம்ம வகுப்புன்னு கொஞ்சம் ஸ்டைலாக சொல்லிக்கிறோம், நம்மளது வகுப்பு கிடையாது, எல்லாரும் உட்காந்துருப்பாங்க, நான் பேசுவேன் நான். அப்போ அங்கே ராமேஸ்வரத்தில் வந்து ஒரு இரவு 7 மணி 7:30 போல் ஸ்டார்ட் பண்ணது. அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அது நடந்துச்சு. அப்போ எனக்கு என்ன கொடுத்துச்சுன்னா, விடிய பேசி ஒரு காலையில் 5:30 மணிக்கு தான் அது முடிஞ்சிச்சு. அப்போ வந்து எனக்கு முன்னாடியே என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துச்சுன்னா, நீ வந்து 7 மணி 8 மணிக்குள்ளே இந்த ராமேஸ்வரத்தை விட்டு போயிடணும், நீ நேரடியாக மதுரையில் இருக்கணும், அந்த சூரியன் வந்து இந்த டயத்துக்குள்ளே, அந்த டயத்துக்குள்ளே நீ அங்கே இருக்கணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருச்சு. இப்போ நான் வந்து அதை முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாயிருச்சு. 6:30 மணி 7 மணி ஆயிடுச்சு இந்த வகுப்பு முடிக்க. காலையில் முதல் நாள் இரவு 7லேருந்து அடுத்த நாள் 7 மணி ஆயிடுச்சு. அப்போ வந்து அங்கே ஒரு ஹோட்டலில் தங்கி ஸ்டே பண்ணியிருந்தோம் ஒரு இடத்துல. அங்கே போய் ஒரு மணி நேரம் படுத்துடலான்னு படுத்துட்டா, திருப்பி தூக்கத்துலேயும் வந்து நீ இங்கே இருக்கக்கூடாது, இந்த ஊரில் இருக்கக்கூடாது, நீ வந்து மதுரையில் இருக்கணும் அப்படின்னா, அப்படியே தூக்கத்திலேயே கொஞ்சம் எந்திரிச்சு முடியாமல் அப்புறம் கொஞ்சம் குளிச்சுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி அப்புறம் அங்கேருந்து கிளம்பி அந்த ராமேஸ்வரத்தை தாண்டி மதுரைக்கு போகிற வழியில் அந்த எக்ஸ்பீரியன்ஸாக மாறிடும். அப்போ அங்கே ஒரு அறையை எடுத்து தங்கிட்டேன். கூட இருந்தவங்ககிட்டலாம், இன்னைக்கு ஃபோனோ எதுவுமே பேசாதீங்க, நீங்களே பேசக்கூடாது. ஆனால் அந்த அறையில் நாங்கள் ஒரு 3 பேர் இருந்தோம். நான் உண்மையான மௌனங்கிறத அப்போ தான் பார்த்தேன். அந்த மௌனம்னா ஒரு லயத்தில், ஒரு ஆனந்தத்தில், வார்த்தையே இல்லாமல் உடல் இல்லாத மாதிரி ஒரு ஆனந்தமாகவே இருக்கிறது. எப்பயும் ஒரே டெம்பரேச்சரில் இருக்கும். அது அப்படியே அது எப்படி இருக்கு, அந்த ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும்னா, ஒரு குளிர்ந்த காற்றுல ஒரு உருவமே இல்லாமல் ஒருத்தர் அப்படியே உட்கார்ந்தா அப்படி இருக்கும். வார்த்தை எதுவுமே கேட்காது. அதே மாதிரி ஃபுல்லாகவே இருக்கும். ஒரு சின்ன ஸ்டெப்பு கூட நீங்கள் அகிர்ந்து சவுண்டு வரக்கூடாது, நீங்கள் உடல் நவரக்கூடாது. அப்படியே அப்படி அது ஃபுல் டே. இப்போ இவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கோ நகர்றதுக்கோ ரொம்ப கடினம். இப்போ நான் அங்கே இருக்கிறேன். சாப்பாடை கூட எப்படின்னா, அந்த டயத்துலாம் மாறி போய் சாப்பாடு வந்துடும். அப்போ சொல்லுவாங்கல்ல சாப்பிட்ணுப்பான்னு, இங்கேருங்க இப்படி இந்த ஸ்லோ ஸ்பீட்லலாம் கொண்டு போவாங்கல்ல, சேக்கே ஆகக்கூடாது. அந்த சாப்பாடை கூட அந்த லயத்துலேயே அந்த ஃபுல் டேவும் அப்படி தான். அப்போ காணொலியும் எப்படின்னா, இரவு வருது காணொலி வருது இல்லை, இப்போ பேசிடலாம் முன்னாடியே வச்சுருக்கோம், நிறைய கட் பண்ணி போடுறோம். அப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, 6 மணிக்கு நைட்டு 8 மணிக்கு வர போகிற காணொலியை நைட்டு 6 மணி 6:30 தான் பேசுவேன். 6:30 பேசி அதை அனுப்பிச்சு அதை 8 மணிக்கு காணொலியாக போடுவோம். அந்த மாதிரி 6:30 மணி ஆயிடுச்சு, காணொலியே நைட்டுக்கு இல்லை. அப்போ பேசணும். அப்போ அந்த குரலை கேட்டாவே தெரியும், இப்படியே வெறும் காற்று வாய்ஸ் மட்டும் வருது, இது உருவமே இல்லை. ஒரு உருவம் இல்லாத ஒரு வாய்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு வாய்ஸ் வந்தால் எப்படி இருக்கு. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து என்னோட லைஃப்லேயே பார்த்ததே கிடையாது. ஒரு உருவம் இல்லை, ஒரு நிலவு வந்து பேசினாவோ இல்லை உருவமே இல்லாத முதல் முறையாக அந்த ஒளியெல்லாம் பேசும், ஒளியெல்லாம் உருவமே இல்லாமல் எப்படி செயல்படும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து உணர்ந்தேன். அப்போ அது வந்து அந்த ஃபுல் டேவும் இருந்துச்சு. அப்போ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அனுபவம் அப்படியே களையப்படுது. எப்படி ஒருத்தன் களையப்படுவான்ட்டு அப்படியே அந்த தோற்றமே களையப்பட்டு, நீ போய் வேலையை பாரு,
இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அது ஒரு 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 பியூட்டிஃபுல்லாக நடக்கும், ஒரு அற்புதமாக நடக்கும். அதை நம்ம செயற்கையாக எதுவும் பண்ணாமல், எவன் ஒருத்தன் உண்மையிலேயே காத்திருக்கிறானோ, எவன் ஒருத்தன் உண்மையிலேயே இந்த தியானத்தை ஒரு ஒரு உண்மையிலேயே அதை ஒரு ஒரு அவன் வேலை மட்டும் செஞ்சுக்கிட்டு அவன் அப்படியே அப்படியே போறான்னு வச்சுங்களேன், அவன் எதிர்பார்க்காத ஒரு ஒரு அனுபவத்தை அது அனுபவிப்பான். அது வெறும் வார்த்தையால் சொல்றதோட அது அனுபவிக்கும் போது அவனுக்கு தெரியும். இன்ன வரைக்கும் நான் எவ்வளோ துன்பப்பட்டிருக்கேன், துயரப்பட்டிருக்கேன். நான் உங்ககிட்ட இன்னைக்கு ஓப்பனாக சொல்கிறேன், எந்த மருத்துவ வசதிகளும் நான் பண்ணிக்கிட்டதே கிடையாது. தியானத்துக்கு எந்த பிரத்யேகமாக பெரிய மருந்துகள்லாம் நான் எடுத்துக்கிட்டதே கிடையாது. இதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னா, ஒரிஜினலாக ஒரு தியானம் இயற்கையாக ஒருத்தனுக்கு கிடைக்கப்படுது, பிரபஞ்சம் வழி நடத்துதுன்னா, அவன் உடல் என்ன பாதிப்பு இருந்தாலும் அதுக்கு சொல்யூஷனை அதுவே ஏற்படுத்தும். அந்த உடலை எப்படி தயார் பண்ணணுங்கிறது அதுக்கு தெரியும். அப்போ எத்தனையோ முறை என் உடல் டிராப் ஆகும் போதெல்லாம் அது கிளியராக தயார் பண்ணும். அதை அழகாக அது ஒரு சின்ன சின்ன விஷயத்தை வச்சு தயார் பண்ணிடும். அது ரொம்ப அலட்டாது. நம்ம அப்படியே ஒன்றும் இல்லை அவ்வளோதான் உடல் அப்படிங்கிற மாதிரி பயந்து இருந்தா கூட அது ஒரு சின்ன 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 விஷயத்துல வச்சு போயிட்டே இரு அப்படின்ற. இதுதான் இப்போ இன்னைக்கு நிறைய பேர் தியானம் பண்றவங்களை நீங்க பாருங்க, 90 விழுக்காடு பேர்ல உடல் பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க தியானத்துக்குள்ளே. இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, அவங்க பண்ற தியானமே ஆசையா இருக்கு. அது இல்லாம அது ஒரு செயற்கை முறையில அது அவங்க செலுத்துறாங்க, உடம்புக்குள்ள பிடிச்சிக்கிட்டு செலுத்தி விட்டுறாங்க. அப்ப என்னென்னமோ செய்யறாங்க. அப்ப அதெல்லாம் நிகழ்றதுனால தான் நீங்க அடுத்த கட்டத்தை நவர முடியாம தவிக்கிறீங்கிறதான் நான் பல்வேறுபட்ட உருவத்தில் சொல்றேன். அது அவங்களுக்கு புரிய மாட்டேது. அப்படி நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சொல்றேன். அப்ப உங்க உடல்ல என்கிட்ட கேட்குறீங்க, ஐயா ஹீட் ஆகுது, ஐயா அதாவது, ஐயா இதாகுது அப்படின்னு கேட்குறீங்க. இதே தான் எனக்கு. நான் போய் எவன்கிட்ட போய் கேட்க முடியும்? எவனும் கிடையாது. ஆனா அதுக்கு ஒரு சொல்யூஷனை அதுவே ஏற்படுத்தி அதுக்கான மருந்து அது வருங்க. எவனோ ஒருத்தன் ஏதோ ஒன்று போட்டு அது அது நமக்கு கிடைச்சி அது நம்ம குடிச்சு அது ரெடி ஆயிரும். புரியுதுங்களா? அதுக்கு பிரத்யேகமா ஒரு வாளியில மருந்தை வச்சுக்கிட்டு இல்லை ஒரு தலையில ஒரு கழுத்துல கட்டிக்கிட்டு சுத்திட்டு அலையிறதுக்கெல்லாம் இல்லை. அது ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி விஷயங்கள் வேணா நமக்கு கையில இருக்குமே வந்து மொத்தமா நம்ம ஒரு ஒரு செயல்பாடுகளாக செய்ய மாட்டேன். நான் அதிகமாக பயன்படுத்தினது ஓமம் தான். ஓமத்தை பொடியாக வச்சு நான் அதை எப்பெல்லாம் உடலில் ஒரு ஒரு வெப்பம் அதிகமாகுதோ, இல்லை இந்த செரிமான ப்ராப்ளம் வரும்போதெல்லாம் ஓம பொடிகளை நான் உணவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நான் சாப்பிட்டுக்குவேன். இது எனக்கு இருந்த. ஆனால் அது இயற்கையாகவே எனக்குள்ளே இருக்கிற உபாமைகள்லாம் அதுதான் என்னை காப்பாற்றிருக்கு. அதுதான் செயல்பட்டுருக்கு. ஒரு நாள்லாம் எண்ணிக்க முடியாத அளவுக்கு டெம்பரேச்சரில் இருக்கிற வெப்ப சலனங்கள், அப்படியே உடல்லேருந்து வெப்பமே அப்படியே பறந்துக்கிட்டு இருக்கும். வாமிட் ஒரு பக்கம், நான் ஸ்டாப் வாமிட்டு. அப்போ வீட்டில் இருக்கிறவங்க ஆஸ்பத்திரி போகணும், டாக்டர்னா ஒரு 2-3 மணி நேரம் 4 மணி நேரம் அதை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது அது இன்ஸ்ட்ரக்ஷனாகவே இருக்குது. அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த சூழலை பார்த்து அது சொல்லும்போது அதை காத்திருக்கிறோம். அதை நம்ம உட்கார்ந்துருக்குறோம். அப்போ அது அது ஒரு செயல்பாடுகளாக அது நடக்குது. அப்போ இதெல்லாம் நீங்கள் உங்களுக்குள்ள ஏன் நிகழலை அப்படின்னா, உங்களுடைய செயல்பாடுகள் அந்த மாதிரி. இப்போ எல்லாருக்குள்ளே என்னன்னா, எல்லாருமே எல்லா பொருளுமே நல்ல பொருள் கிடைக்காதுங்க. எல்லா பொருளுமே வெவ்வேறு பொருள்கள் கிடைக்கலாம். ஆனால் ஒரு எந்த பொருள் வேணாலும் கிடைக்கட்டும், எந்த குரு வேணாலும் கிடைக்கட்டும், எந்த ஆசிரமம் வேணாலும் கிடைக்கட்டும், எந்த கலையை வேணாலும் பண்ணுங்க. ஆனால் நீங்கள் நிஜமா இருக்கிறீங்களா? உங்க சரணாகதி நிஜமா இருக்கா? உங்க தியானம் ரொம்ப ஆழ்ந்து இருக்கா? அது உண்மையா இருக்கா? அது இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகியிருக்காங்கிறதான் ரொம்ப பார்க்கணும். நான் என்ன சொல்றேன்னா, யாரும் யாரையும் சார்ந்து இருக்க வேண்டாம், யாரும் யாரையும் கொண்டாட வேண்டாம். இந்த உலகமே உருவாக்கப்பட்டது, கிரியேட் பண்ணப்பட்டது பிரபஞ்சம். அதோடைய தொடர்புகளில் அது இருக்கணும். இப்போ என்னுடைய லைஃப்பில் எந்த குருமாருங்க கிடையாது. எனக்கு குருவே கிடையாது, ஒருத்தர் கூட கிடையாது. நான் தியானத்தில் வளர்ந்த இந்த குரு அந்த குரு எந்த குருவும் கிடையாது. நான் பார்த்தது சூட்சமத்தில் வெட்ட வெளியா என்ன ஒரு அலைவரிசை வழி நடத்து. இதுதான் விஷயம். நான் நேரடியாக சந்திச்சது வாழை பரமேஸ்வரிங்கிறத நிறைய டைம் சந்திக்கிறதுக்கு, அந்த அலைவரிசையாக சந்திக்கிறதுக்கு எனக்கு நிறைய டைமுக்கான அதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருந்துச்சு. ஆனால் ஒரு டைம் கூட
அவங்கள வணங்க வைக்கிறதுக்கோ, அவங்கள நான் கும்பிட்றதுக்கோ, அவங்கள நான் குருன்னு அழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட எனக்கு உருவாக்கி கொடுக்கல. நான் தான் உன் குரு, என்னை நீ கும்பிடு, என்னை வணங்கு, என்னை தேடி வா, என்னை இந்த மலைக்கு வா, என்னை இங்கேயே பிடிச்சிக்க, என்னை பிடிச்சிக்க, அப்படியெல்லாம் என்னை வழி நடத்தவே இல்லை. அந்த அலைவரிசை என்னை கரெக்டாக என்ன வேலை செய்யணும், எங்கே போகணும், எப்படி போகணும், அப்படி தான் என்னை கைட் பண்ணுச்சு. அப்போ எனக்குள்ள நடந்த எல்லா விஷயத்துக்குள்ளேயும் அந்த பிரபஞ்சத்தோட தொடர்புகள் எப்படி அப்படின்னா, அந்த தொடர்பை விட்டு வெளியில வராம என்ன ஒரு அலைவரிசை பார்த்துக்குச்சுன்னு சொல்லலாம். ஒரு ரோட்ல போகும்போது எந்த சூழல்லையும் அந்த ரோட்லேருந்து விபத்தை சந்திக்கலாம், ரோட்டை மாறி கூட போகலாம். அட்ரஸ் தெரியாத ரோடு, நம்ம ஊர் ரோடு கிடையாது, அது பிரபஞ்ச ரோடு. அப்போ அந்த ரோட்டை விட்டு விலகாம பார்த்துக்கிட்டது நான் இல்லை, இந்த பிரபஞ்சம். அந்த கனெக்ஷன் ஏற்படுத்தினது. அப்போ அந்த கனெக்ஷன்னால தான் எவ்வளோ பெரிய சரித்திரம் வாய்ந்த துன்பத்திலையும் துயரத்திலையும் மீட்டெடுக்கப்பட்டோம். ஒரு செயலை நமக்கு உருவாக்கப்பட்டது. அப்போ உங்களுக்குள்ள நீங்கள் யாரை வேணாலும் குருவா ஏற்றுக்குங்க, எந்த கலையை வேணாலும் பண்ணுங்க. ஆனால் இந்த பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் ஒரு கனெக்ட் இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன ஆகும்னா, அந்த கலையை விட்டு நீங்கள் விலகி போயிட்டீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்கள் இப்படி ஒரு துயரத்தை நீங்கள் அனுபவிக்க மாட்டீங்க. உங்களை தாண்டி பல மணி நேரம் நான் தியானம் பண்ணியிருக்கிறேன், பல நாட்கள் தியானம் பண்ணியிருக்கிறேன். உடலில் குடல் சார்ந்து, வாய் சார்ந்து, தொண்டை சார்ந்து, கீழே எல்லாம் மலவாசல் சார்ந்து எல்லா துன்பங்களையும் நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஆனால் இது எதுவுமே இந்த தியானத்துக்கு பாதிப்பு இல்லாமல் காப்பாற்றப்பட்டதுக்கு மிக முக்கியமானது இந்த சூட்சும அலைவரிசையில் வழி நடத்தப்பட்ட விதம். அப்போ மயக்கம், தியானமே பண்ண முடியாத அளவுக்கு தீவிர மயக்கத்தெல்லாம் நான் சந்திச்சிருக்கிறேன். அப்போ சளியோட தாக்கம், எல்லா செயல்களையும் அதை கரெக்டாக அதுக்கான வாய்ப்புகளை அது உருவாக்கி அந்தந்த ஸ்டேஜில் அது மாற்றி கொடுத்ததுக்கான வாய்ப்புகள் எனக்கு வந்துச்சு. அதே மாதிரி என் உடலை சமன் செய்யறதுக்கு அது நேச்சராகவே சமன் ஆகும். நான் பிரத்யேகமாக போய் இதை இப்படி பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க. நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன். எந்த பெரிய மருந்தை கையில் ராமலிங்க சுவாமி சொன்ன மாதிரி 3-4 மருந்தெல்லாம் சொன்னாங்களே, அந்த மாதிரி பெரிய மருந்துகள்லாம் வச்சு நான் என் உடலெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இந்த இதுதான் பிரத்யேகமாக என்னுடைய உணவுங்கிறது இந்த ஜூலையிலேருந்து தான் என்னுடைய உணவே மாறி இருக்கு. ஜூன்லேருந்து அதுக்கு முன்னாடி உங்களுடைய ரெகுலர், நீங்கள் என்ன ஒரு ரெகுலராக ஒரு தியானம் பண்ணாத சாதாரண மனிதன் என்ன உணவு எடுத்துக்கோனா அதே உணவு தான் நான். ஆனால் என்னுடைய உணவுலாம் இந்த ஒரு 2 மாதத்துக்குள்ளே தான் டோட்டலாக மாறினது. அதுக்கு முன்னாடியெல்லாம் என்னோடய உணவு ரொம்ப சாதாரணமாக இயல்பாக எல்லாருடைய உணவு மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ அந்த உணவெல்லாம் என்னன்னா, அந்த உணவை அது விரும்பலை, அந்த உணவுக்கும் அதுக்கும் நிறைய வேறுபட்டிருக்கு. அதுக்கு காரணம் இந்த உடல் டோட்டலாக வேற ஒரு பருவ மாற்றத்தில். அதனால அது என்னன்னா, இந்த உடலுக்கு தேவையானது கம்மியான உணவு போதும், இந்த உணவுனால அந்த உடல் ரொம்ப எனர்ஜியாலாம் இருக்க போகிறது இல்லைங்கிற அந்த புரிதலை அது ஏற்படுத்திடுச்சு. அதனால அந்த உணவுலேருந்து நான் ஒரு 90 விழுக்காடு உணவுலேருந்து இப்போ ஒரு 15 விழுக்காடு தான் உணவு எடுக்கிற மாதிரி ஒரு சூழலுக்கு மாறப்பட்டிருக்கு. அது இயற்கையாக. அப்போ இதெல்லாம் நீங்கள் பிரத்யேகமாக மற்றவங்க மாதிரி எத்தனையோ பேர் கேட்டிருக்காங்க, நீங்கள் உணவு எதுவும் பிரத்யேகமாக விசேஷமாக வச்சுக்கிறீங்களான்னு நிறைய பேர், பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் கேட்டிருக்காங்க. அப்போ நான் அதெல்லாம் இல்லைங்க, நான் ரோட்டுக்கல்ல இட்லியும் சாப்பிடுவேன், போகிற வழியில் கூழும் குடிப்பேன், போய் டீயும் குடிப்பேன், எது கிடைக்குதோ போய் சாப்பிடுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ அவங்களுக்கு ஆச்சரியம், எப்படி நீங்கள் இவ்வளோ தியானம், இவ்வளோ விஷயம், உடலை எப்படி நீங்கள் ஒரு கட்டுப்பாட்டில் வைக்காமல் என்னென்னமோ சாப்பிட்றேங்கிறீங்க. அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு சூழல்லாம் அது உருவாக்கலை. வரல போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற அந்த செயல் தான், அந்த வடிவம் தான் கிடைச்சு. அப்போ இது உங்களுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பல நாள் சொல்லியிருக்கிறேன். அப்போ இந்த பிரத்யேகமாக என்ன கூட விட்டுறணும். இந்த பிரபஞ்சங்கிறது அந்த ஒரு சூட்சமத்தில் ஒன்று இருக்குங்க, அதோட ஒருத்தன் கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான். இந்த வீடியோ போடுவாங்க, 3 காலுக்கு பிரபஞ்சத்தில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கேட்கறதுலாம் கிடைக்கணும். அந்த மாதிரி கனெக்ட் ஆகணும். எப்படி கனெக்ட் ஆகுறதுலாம் கனெக்ட்லாம் நீ ஆக முடியாது. எங்கேயாவது வேற ஏதாவது முன்ன ஆயிடுவ நீ. அந்த மாதிரிலாம் இது கிடையாது. நான் அந்த மாதிரிலாம் சொல்லலை. நீ செய்கிற வேலை ஆசையாக எதை வேணாலும் செஞ்சுக்க. தியானத்தையே கடவுளையே ஆசையாக செய்ய முடியாது, செஞ்சால் தோத்துருவேன். 1. 2வது, இந்த 3 நாளில் 4 நாளில் சித்தர் ஆயிடுவேன், உனக்குள்ள ஒன்று நடக்குதுல்ல, அதெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு பெரிய அனுபவம் கிடைச்சிச்சு அப்படின்லாம் அங்கே விவாதிக்க வேண்டலாம். அங்கே கேட்கவே மாட்டான், கேர் பண்ண மாட்டாங்க. சூட்சமத்தில் இருக்கிறது நான் சொல்லாத கடந்து போ. எத்தனை காட்சிகள் இன்னைக்கு நீ கண்டுருவ, அந்த காட்சி அப்படியே சில காட்சி வச்சிருப்ப, 6 மாதம் கழிச்சு அந்த காட்சியெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆயிரும்.
தியானத்துல வந்து அந்த எக்ஸ்போஸே பண்ணக்கூடாது. அந்த ஒரு 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 லயம் கிடைக்குதா, ஒரு அனுபவம் கிடைக்குதா, அது கொஞ்ச நாள்ல அதை விட்டு விடுபட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அது உருவாகும். நீ அதையே பிடிச்சி தொங்கிக்கிட்டு அங்கே இருந்து எனக்கு ஒன்று கிடச்சிச்சிங்க, 99ல் ஒன்று கிடச்சிச்சிங்க, 94ல் ஒன்று கிடச்சிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தே இருப்பாங்க. அப்புறம் நான் ஏதோ நின்றுட்டேன்பாங்க. எங்கெங்க நின்றுட்டீங்கன்னா, அங்கேயே நிற்கிறேங்க, அது என்ன ஒரு சேஞ்சே தெரியலையே, போகலையே வரலையே அப்படின்பாங்க. அதெல்லாம் நிறைய. அதுக்கு வந்து நீ பிரபஞ்சத்தோட நிஜமா இருக்கணும். உன்னுடைய தியானம் நிஜமா இருக்கணும், நீ நிஜமா இருக்கணும். நான் பல தடவை அதான் சொல்றது. அப்போ நான்லாம் வந்து எனக்கெல்லாம் வந்து ஒரு ஆசையோ ஒரு எண்ணமோ அது ஏற்படும் போதெல்லாம் அது வந்து களையப்படும். அங்கேயே அந்த அந்த நொடியே களையப்படும். இதெல்லாம் உனக்கு எனக்குள்ளே உள் உணர்வு பேசும். இதெல்லாம் எதுக்கு, பேசாம உட்கார்றா, பேசாம போ அப்படின்னு எனக்குள்ளே ஒரு குரல் கேட்கும். அப்போ எனக்கு வந்து இதெல்லாம் ஒழுங்குபடுத்தப்பட்டுச்சு. ஓ, இப்படியெல்லாம் நினைக்கக்கூடாதுமா இருக்கு, இப்படியெல்லாம் பேசக்கூடாதுமா இருக்கு, ஓ இதெல்லாம் ஆசையோ, சித்தர் ஆகணும், அது மாதிரிலாம் சொல்லக்கூட கூடாதுமா இருக்கு அப்படிங்கிறலாம் எனக்கு வந்து உண்மையிலேயே அது சொல்லி அது வழி நடந்துச்சு. சும்மா போய் உட்காரு, சும்மா போய் வேடிக்கை பாரு, அப்படிதான் வச்சிருந்துச்சு. புரியுதுங்களா? அவ்வளவுதான் விஷயம். நான் பச்சை வேட்டி கட்டியிருந்த காலத்திலேயே உருவத்தை போய் கும்பிட மாட்டேன். கும்பிடாதங்க, சும்மா போய் பாரு அப்படிங்கும். கட்டியிருக்கிறது ஆன்மீக சார்ந்து வேஷ்டி சட்டைகள்லாம் இருக்கும். ஆனா அங்க அது வழி நடத்துற விதம் வேறையா இருக்கும். இதுதான் உங்களுக்குள்ள சொல்றது. அப்ப இதை கடைப்பிடிக்கிறது ரொம்ப கடினம். கடைப்பிடிச்சிட்டா அது நேச்சரா வளருவாங்கன்னு அர்த்தம். சரிதானே? ஆனா இது சம்பந்தமா தான் நான் வந்து ரிலேட்டடா இப்போ தீவிரமா ஒரு சமீப காலமா நான் இதை பேசிக்கிட்டே இருக்கிறேன். இது என்னன்னா அது புறையோடி போயிடுச்சு. இப்போ நீங்களாம் என்னன்னா ஒரு 99 மார்க்கு மாணவர்கள் மாதிரி புறையோடி ஒரு 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 ஃபுல்லா ஒரு ஃபார்ம்ல வந்துட்டீங்க. நம்ம இப்படி ஒரு தியானம், அப்படி ஒரு விஷயம், நான் வந்து மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், இந்த தியானத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், இவர்கிட்ட தீட்சை வாங்கியிருக்கிறேன், நான் அவர்கிட்ட வாங்கினது ஒரு ஸ்டேஜில், அதுக்கப்புறம் உங்களை பார்த்துட்டேன், நான் உங்ககிட்டே வந்துட்டேன், அவர் தான் எப்பயாவது தான் கேட்பேன், எப்பயாவது தான் வழிபடுவேன், நான் உங்கள்கிட்டே இருக்கிறேன் அப்படியெல்லாம். அப்படி வந்து இந்த இப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஒரு 2 மனிதர்கள் பேசுவாங்களா, உங்களை ரொம்ப பிடிக்குங்க, உங்களுடைய செயல் பிடிக்குங்க, அந்த மாதிரி எல்லாம் தியானம் கிடையாதுங்க. புரியுதுங்களா? அது கிடையாது. முதல்ல அதுவே அந்த கான்செப்டே முதல் தப்பு. புரியுதுங்களா? ஒரு தியானங்கிறது ஒருத்தரை பார்க்கறது வந்து ஒரு அனுபவம்னா அவர்கிட்ட வந்து உட்காடுறீங்களா, போறீங்களா, அடுத்த கட்டம் நீ வீட்டிலேயோ எதையோ வந்து நீ ஆத்மார்த்தமா அது நிகழ்றத நீ கவனிக்கணும், பார்க்கணும், விடணும். புரியுதுங்களா? இதுதான் இதோடைய செயல்பாடுகள். அப்ப நீ 4 மணிக்கு எந்திரி ஒரு வேலை பண்ணு அப்படின்னா அது இயல்பா நிகழ்தான்னு பார்க்கணும். இப்ப நிகழணும்னா நீ என்ன பண்ணுவ சொல்லுங்க? நிகழணும்னா என்ன பண்ணுவீங்க? இப்ப எனக்கெல்லாம் வந்து பிரத்யேகமாக உங்களுக்கு ஒரு டைம் கொடுக்குறோம். ஏன்னா நீங்க வந்து எதுக்கும் கட்டுப்படாத ஆளுங்கிறதுக்காக தான் 4 மணிக்கு டைம் கொடுக்குறோம், 1 மணிக்கு டைம் கொடுக்குறோம். இப்ப எனக்கு பிரபஞ்சம் அந்த மாதிரி டைம்லாம் கொடுக்கலையே. புரியுதுங்களா? அப்ப அதை நான் எப்போ புரிஞ்சுக்கிட்டேன்னா, எல்லா நேரமும் நீ அதுவா மாறணும். தியானத்துக்குன்னு பிரத்யேகமான டைம்லாம் வந்து பிரபஞ்சத்துல 3லேருந்து 6ன்னு நம்ம சொல்றோம்ல, நீ வந்து எல்லா நேரமும் பிரபஞ்சத்தோட நேரமா மாத்துறதுக்கு உன்னால முடியும். அது எப்ப இயற்கையா அது உனக்குள்ள மலருதோ அது நடக்கும். புரியுதுங்களா? ஒரு 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 கணவனும் மனைவியும் யதார்த்தமா இணைஞ்சிடுறாங்க. அப்புறம் அந்த அம்மா அப்படியே பயணிக்குது, இவரும் பயணிக்கிறாரு. திடீர்னு ஒரு நாள் பார்த்தாங்க, வாமிட்டிங் வருது, மயக்க சென்ஸ் வருது, ஹாஸ்பிட்டல் போவோம். அப்போ அதை செக் பண்ணி பார்த்தா அந்த அம்மா கன்சீவ். இது வந்து எதிர்பார்ப்பு இல்லாமல் இயல்பா நடந்தது. தாலி கட்டும் போதே ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கணும், ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கணும், ஆம்பளை பிள்ளை வேணும் நமக்கு, நம்ம வந்து இதை பண்ணிடணும், அதுக்கு இதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு அந்த மாதிரிலாம் போனேன்னா ஆம்பளை பிள்ளை பிறக்கும், அவன் திருடனா பிறப்பான். இது இயல்பு இல்லை அப்படிங்கிறத உலகம் தெரிஞ்சுக்க மாட்டேது, மனிதர்கள் தெரிஞ்சுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா பிரம்மனா மாறிடுறாங்க. புரியுதுங்களா? 4:45 நல்ல நேரம், அப்ப பிள்ளைய கிழிச்சு எடுத்துருங்க அப்படின்னு இவங்க பேசிக்கிறாங்க. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா பிரபஞ்சமாவே இவங்க மாறிடுறாங்க. இவங்களே பிரபஞ்சமா ஆயிடுறாங்க, இவங்களே எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு ஃபுல்லாவே நடக்குது. அப்ப எல்லாத்தையுமே ஆசையாகவும் கனவாகவும் லட்சியமாகவும் எண்ணமாகவுமே வச்சுக்கிட்டு
இந்த ஒரு ஒரு 10 பேர் கூட தேர மாட்டாங்க. ஆசை இல்லாத தியானம் பண்றவன் ஒரு 10 பேர்த்த கூட்டிட்டு வாங்கன்னா தமிழ்நாட்டுல 10 பேர் கூட தேர மாட்டாங்க. அப்புறம் எப்படி உடல் உன் தியானத்துல நீ ஒரு பெரிய மாற்றத்தையோ இல்ல பெரிய ஒரு விஷயத்தையோ நீ உருவாக்குவ? எப்படி உருவாக்குவ? எப்படி செயல்படுவ? அது ஒண்ணு இருக்குல்ல. அப்ப இதெல்லாம் விட்டு ஒழிக்கணும். இதுல எல்லாம் என்ன போய் தியானத்துல எல்லாம் போய் என்ன லட்சியம் இருக்கு? நான் வந்து அந்த இலக்கு அங்க போகணும். உனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்கும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நீ பாட்டுல நடக்கணும். அந்த ரோட்ல நடக்கிறதுக்குள்ள 1000 உனக்கு சம்பவங்கள் நடக்கும். அந்த ரோட்ல நீ போகும்போது ஒருத்தன் கல்லெடுத்து அடிப்பான். நீ அங்கேயே உட்காரக்கூடாது. அப்ப அங்க உட்காரும் போது ஒரு பிரபஞ்சத்திலேருந்து ஒருத்தன் வருவான். அங்க இருந்து இன்னொருத்தன் வருவான். தம்பி அங்க உட்காராதப்பா, அங்க போ அப்படிமா. அப்ப ஏஞ்சி நீ போகணும். புரியுதுங்களா? அப்ப அந்த ரோட்டை கிராஸ் பண்ணும்போது, அந்த ரோட்டை கடக்கும் போது எத்தனையோ பேர் வருவான். அதை நீ பார்க்கணும். இப்ப நான் வந்து சொல்றேன், காவேரி கரையில இருந்து ஒரு இடத்துல ஒரு விஷயம் சொல்றேன். தம்பி நீங்க நேரா இங்க என்ன பண்றீங்கன்னா, இங்க இருந்து கிளம்பி நேரா திருவையாருக்கு போங்க, அந்த கரையிலேயே போங்க அப்படின்னு சொல்றேன். எங்கேயுமே நிக்க கூடாது, யார்கிட்டயுமே நீங்க பேசக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. நேரா திருவையாறுல போய் நீங்க ஒருத்தர் உங்களை தேடி வந்து நீங்க தானா அவருன்னு கேட்பாரு. அவரே கேட்பாரு. அப்ப ஆமான்னு சொல்லிட்டீங்க, மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னு. நீங்க வந்து திருவையாறுலேருந்து அங்க காவேரியில ஒரு திருச்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வச்சுங்க. அப்படியே வரும்போது அப்படியே ஜடாமுடியோட ஒருத்தர் நிற்பாரு. வா, நான் உனக்கு ஆசீர்வதிக்கிறேன். நீ என்ன தேடி போறியோ அது நான் கேட்டதுக்கு கிடைக்கும். நீ வா உட்காரு அப்படின்னா டப்புன்னு நீங்க உட்காந்துருவீங்க. ஏன்னா அவர் உங்களுக்கு சித்தர் மாதிரியே தெரிஞ்சுட்டாருப்பீங்க. இதுதான் பெரிய மாயை, இதுதான் பெரிய விஷயம். அது உண்மையிலேயே சித்தரே வந்தா கூட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க செயல் திருவையாறு. அப்ப நம்ம அதை கடந்து அவங்கள அவமதிச்சிடாம அப்படியே பார்த்துட்டு அப்படியே கடந்து வந்தார். இதை யாராலையும் செய்ய முடியல. இதுல 90 விழுக்காடு பேர் தோத்து போயிடுறாங்க. இதுதான் இன்னைக்கு தியானத்துல சாதிக்க முடியல, பெரிய ஒரு விஷயம் பண்ண முடியலங்கிறதுக்கு காரணம் இதுதான். நான் எத்தனை உரைகள் வேணாலும் நடத்தலாம், எத்தனை விஷயம் வேணாலும் கொடுக்கலாம். ஆனா சாதிக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறவங்களுக்கு அது இயல்பா நிகழணும், அது தானா நிகழணும். அதை கிரியேட் பண்றது கிடையாது. நான் வந்து கிரியேட் பண்ணேன் அப்படின்னு நான் வந்து கொடுக்கல. புரியுதுங்களா? அதை வந்து நம்ம வந்து பார்க்கணும். அப்ப இயல்பா அதை நிகழ விடணும். அது நிகழும். நிகழாம எங்க போகும்? எப்படி போகும்? நீ உட்கார்றதா உன்னோட வேலை. தியானம் நிகழ்றது அதோட இயற்கையான அதோட வேலை. ஒரு சவுண்டை நீ உச்சரிக்கிற, உச்சரிச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்க, இயல்பா உட்காரு. அதுக்குள்ள மாற்றம் நடக்குதா நடக்கலையா நீயே ஒரு 3வது மனுஷனா பார்க்கணும். அதுக்கு இடையில நீ வந்து இந்த லைன்ல இருந்து அதில் அடிச்சு கொடுக்கறது, அதுல இருந்து இதை அடிச்சு கொடுக்கறது. இங்கட வந்து புருவ மத்தியில மூக்குல தாங்க கவனம் வச்சிருந்தேன். புருவ மத்தியிலே போய் அது ரொம்ப அழுத்திக்கிட்டே இருந்துச்சா, அங்க ஒரு 20 நிமிஷம் கவனம் வச்சு பார்த்தேன். அங்க ஒரு ஒளி தெரிஞ்சிச்சுங்க. அப்புறம் அதையே துரத்திக்கிட்டே 3 நாள் அலைஞ்சேம்மா. இதெல்லாம் இருக்கு. அப்ப ஒருத்தன் வந்து இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து யாருமே இதை வந்து பிரபஞ்சமே சோதிச்சிரும். ஒருத்தன் என்ன மாதிரி அது ஒரு பல டெஸ்ட் கூட வச்சிரும். இதுல தேடி வர்றதே ரொம்ப கடினம். முதல்ல பேசிக்கா அந்த மாதிரி விஷயத்துக்குள்ள யாரா இருந்தாலும் அதுக்கு தயாராகுங்க. அதுதான் அடிப்படையா இருக்கும். இன்னைக்கு வேணா எல்லாரும் பேசுறது, நீங்க எல்லா காணொலியும் கேட்கறது, எல்லா ஆசிரமத்திலையும் உங்களுக்கு சந்தோஷங்கள் இதெல்லாம் இருக்கலாம். ஆனா எண்டு ரிசல்ட் என்னன்னா நீங்க தோத்துருவீங்கிறத நான் இன்னைக்கே சொல்றேன். எண்டு ரிசல்ட்ல நீங்க வந்து நினைச்ச மாதிரி பண்ணிக்கிற மாதிரி உங்களை நீங்க ஏமாத்திக்கிட்டு மிஸ் ஆகி போயிருவீங்க. அப்படிதான் எல்லா காலகட்டத்திலையும் அதான் நடக்குது. புரியுதுங்களா? தியானம் பண்ணி மூச்சை ஒடுக்கி ஒரு பெரிய நிலையை அடைஞ்சு ஒரு அனுபவத்தை பெற்றவனுக்கு சமாதி வச்சது போய் தியானம் பண்ணிட்டு இருக்கவனுக்கெல்லாம் நீங்க சமாதி வைக்கிறாங்க. அது ரொம்ப வருஷமா தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ட்டாங்க. இப்ப இதெல்லாம் என்ன சொல்லுவீங்க? சரி, இதெல்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே போக வேண்டியது.